கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலே இன்றும் கூட இந்த ஒரு ஞாயிறு மாலை வேளையிலே ஒரு சிலராக நாம் இங்கு ஒன்று கூடுவதற்கு தேவன் பாராட்டின இந்த ஒரு மாபெரும் கிருபைக்கு நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாடத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக எல்லாம் ஒரு அருமையான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த உற்சாகத்தை நீங்கள் விட்டு விட வேண்டாம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்காங்க. இந்த உற்சாகத்தோடு போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஜெபம் இல்லைங்களா? ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும், ஜெபம் யார்கிட்ட பண்ணணும், யார் மூலமாக பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். இந்த பாடம் கேட்டதுக்கப்புறம் என்ன தோணியிருக்கும் மைண்டில்? இத்தனை நாள் நான் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் வசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு தோணுச்சா, இல்லை அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சா? சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம யாருமே எல்லாமே தவறுன்னு சொல்கிறது இல்லை. பட் வசனத்துக்கு மிஞ்சி நம்ம எப்போதுமே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, எந்த ஒரு காரியங்கள்லையுமே நம்மளை ஈடுபடுத்திக்க வேண்டாம். ஸோ அப்போ இத்தனை நாள் நம்ம பண்ண ஜபம் அப்பா கிட்ட கேட்டிருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை தாண்டி, இனிமே நாம் கரெக்டாக இழக்கக்கூடிய ஒவ்வொரு ஜபமும் அப்பா கிட்ட கேட்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஸோ இன்றும் கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற தலைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. எங்கேயாவது இதை பற்றி ஏதாவது சபைகளில் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டா? சபைகளில் பாடங்களாக எடுத்திருக்காங்களா நீங்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய சபைகளில்? இல்லை. சரி, ஓகே. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன சத்தியம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு அநேகம் சபைகளில் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா பாடமாக எடுப்பதற்கு கிடையாது. ஆனால் இந்த பாடத்தை, இந்த ஆசரிப்பு கூடாரம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான சில கேள்விகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதனுடைய பதில்கள் நமக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான புரிதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கிறோம். உதாரணத்துக்கு, இந்த ஆசரிப்பு கூடாரம் யாருக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு டெம்பரவரியான ஒரு கோயில். நான் சொல்லக்கூடிய பாடங்களை வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு டெம்பரவரியான கோயில். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான ஹிந்துஸ் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சில ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்ஸ், அந்த கோவில்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பல வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு எப்படி நிஜ உலகத்தில் வெளியில் ரெப்ளிகேட் ஆயிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஈவன் வேறு மதத்தினர்கள் செய்யக்கூடிய சில பூஜைகள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நடக்கிற சில விஷயங்களுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இங்கே ஆசரிப்பு கூடாரம் பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட சில வசனங்கள் இன்னைக்கு வெளியில் வேறு மதத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு கூட சிமிலரான சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் பார்க்கறதுனால இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத பாடம் முடியுமோ நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் தியானிக்கலாம். அப்போ யாருக்காக கட்டப்பட்டது இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா பதில் ரொம்ப சிம்பிளான பதில் தான். பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம், டாபர்நாக்கிள். தேவன் கட்ட சொன்ன ஒரு ஆலயம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வனாந்திர பிரயாணம் போனாங்க? 40 வருஷம் வனாந்திர பிரயாணம் போன டைமில் தேவன் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லியிருக்கு. அப்போ இப்போ நமக்கு ஒரு கேள்வி மைண்டுக்கு வரணும். யூஸ்வலாக ஒரு டெம்பிள் கட்ட சொன்னால் என்ன ரீசனாக இருக்கலாம்? ஒரு இடத்துல டெம்பிள் கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு கூட யார் கட்டுவா அப்படின்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயிலை கட்டுவாங்க. எதற்காக? அவங்க வணங்கணும், வழிபடணும்னு அந்த அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை கட்டுவாங்க.
தேவன் எங்க கட்ட சொல்லியிருக்காரு இவங்கள? அவங்க வனாந்திர பிரயாணம் போகும்பொழுது தேவன் கொடுத்துட்ட கட்டளை. இப்போ என்ன கேள்வி நமக்கு மைண்டில் வரணும் அப்படின்னா, பிரதர் அவங்களே வனாந்திரத்தில் ஒவ்வொரு இடமா பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி இவங்க கோயில் கட்ட முடியும்? யோசனை வரணுமா? ஏன்னா அவங்களே ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல கட்டிட்டு டிராவல் பண்ணி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ அடுத்தது எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தேன். இது டெம்பரரி கோவில், அப்போ தற்காலிக கூடாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, போக போக நீங்க ஒவ்வொரு இடமா பிரயாணப்பட்டு போகும்பொழுது இதை டிட்டாச் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு. டிட்டாச் பண்ணினா கழட்டி, ஒவ்வொரு ஸ்பேர்ஸாக கழட்டி, ஒவ்வொரு பார்ட்ஸாக கழட்டி என்ன பண்ணணும்? போகும்போது இவங்க பிரயாணம் பண்ணும் பொழுது சுமந்து கொண்டு போகணும். அப்போ இதுதான் தேவனுடைய பிளான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி ஒரு விஷயம் கட்ட சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஈஸியான விஷயமா பிரயாணத்தில் கழட்டி கழட்டி ஒரு கோயில் எடுத்துகிட்டு போகிறது? இன்னைக்கு ஒரு கோயிலை ஒரு 5 அடி உயர்த்துறதுக்கு ஜாக்கி லிவர் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா புல் பண்ணி இன்னைக்கு ஹைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜியில். ஆனால் அப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் தேவன் அதை தான் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா செய்ய சொல்லியிருக்கார். சரி, ஏன் கட்டப்பட்டது, யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் பதில் சொல்லிட்டோம். வனாந்திர பிரயாணத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த கட்டளைன்னு. ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில் தேவன் வாசம் பண்ணணும்னு நினைச்சார். யார் மத்தியில்? இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில். அதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கோவிலை கட்ட சொல்றாருங்க அப்படின்னு வசனம் இருக்கா? இருக்கு, வாசிக்கலாம். யாத்ராகமம் 25 8 மற்றும் 9 வசனங்கள். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பேசிட்டு இருக்கிறது இந்த இடத்துல பிதாவாகிய தேவன். ஆக்சுவலி மோசஸ் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில நான் இருக்கிறதுக்கு என்ன பண்றேன்? ஆசைப்படுறேன். ஆனா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமும் எப்படி இருக்காங்க அப்படின்னா அசுத்தமா இருக்காங்க. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பரிசுத்தமானவர். ஆனா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாத ஜனங்க, ஆனா அவர்கள் மத்தியில தேவன் என்ன பண்ணணும்? இப்போ வாசம் பண்ணணும். அப்படிங்கும் பொழுது அவர் இருக்கணும்னு நினைக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன பண்ணு? உண்டாக்குவாயாக அப்படின்னு வசனம் இருக்கு. எதன்படி அப்படின்னா தேவனே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கட்டளைகள் கொடுத்துருக்கார். அப்ப இது யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணணும், அதனால நான் வாசம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீங்க என்ன பண்ணுங்க? உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த திட்டம் யாரோடதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனோட திட்டம். வாசிக்கலாம் யாத்ராகமம் 25 40. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் மோசஸ் கிட்ட. மலையில ஒரு மாடல் காட்டுறாரு, ஒரு சாம்பிள் காட்டுறாரு. காட்டிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் சொன்னேன் இல்லையா, இதன்படி செய்யறதுக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? ரொம்ப எச்சரிக்கையா இரு. ஏன்? இந்த திட்டத்தை கொடுக்கறது, இந்த பிளானை கொடுக்கறது யாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாரு. ஐடியா யாரோடது அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய ஐடியா. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குங்களா? மோசே மூலமா கட்ட சொல்றாரு. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினது மோசேயா ஆரோனா? ஆரோனா. சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். யாத்ராகமம் 31 2 மற்றும் 6. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 6. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். மோசேவோ ஆரோனோ கட்டளை,
யாரை வச்சு கட்டியிருக்காரு அப்படின்னா, அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த பிளானை மோசே மூலமா தான் தேவன் கொடுத்துருக்காரு. ஆனா இதை கட்டுவதற்காக தேவன் பயன்படுத்தின 2 கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா, பெசலேயேல், யூதா கோத்திரத்து பெசலேயேல், தானிலிருந்து அந்த பெசலேயேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உதவியா இருக்கிறதுக்கு அகோலியாப் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அதனால இனிமே யார் இதை கட்டினது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா இந்த 2 பேரையும் பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப தேவன் அவரோட ஆசைக்கு, அவர் வாசம் பண்ணணும்னு நினைச்ச அந்த ஒரு எண்ணத்துக்கு அவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு. யார் மூலமா கட்ட சொன்னாருங்கிறத நம்ம இப்ப வசனத்தின் மூலமாக பார்த்துட்டோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு? டிராவல்லே இருக்காங்க, போகும்போது எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கூடாரம், ஆணி, சுத்தில், கயிறு நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப இதெல்லாம் தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வசனம், இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு எல்லாத்துக்குமே. நீங்க பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்துல நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அழகா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்ம அழகா ப்ரெசன்டேஷன்ஸா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொண்ணு இருக்கு, வெள்ளி, மரம், செம்பு, காப்பர் இருக்கு, தோல் பொருட்கள் இல்லையா? ஸோ அந்த திரைகளுக்காக மெல்லிய பஞ்சு நூல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தூப வர்க்கம், அதாவது வாசனை திரவியமாக பயன்படுத்துறதுக்கு தூப வர்க்கம். திரைச்சீலை, ஸ்கிரீன்ஸ் இருக்கு, உள்ள மர வேலைப்பாடு இருக்கு, பொன் பூச்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் மேல பிளேட்டிங் பண்ண முடியும், கோல்டு பிளேட்டிங் பண்ண முடியும், சில்வர் பிளேட்டிங் பண்ண முடியுங்கிறத இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணது பிதாவாகிய தேவன். ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பார்க்குறோம் இல்லையா? கற்கள் வேலைப்பாடு உள்ள சில விஷயங்கள் அது எல்லாமே உள்ள இருக்கு. இது எல்லாமே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன உட்டில் எப்படி பிளேட் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்டளையாக கொடுத்துருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் ஜாமா அவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வனாந்தரங்களில் அவங்க பிரயாணப்படும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்களும், மேலும் எகிப்திலிருந்து அடிமையா இருந்து அவங்க புறப்பட்டு வரும் பொழுது எகிப்திலிருந்து அவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறாங்க. என்ன மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு சென்னையில ஒரு டபுள் பெட்ரூம் வித் கார் பார்க்கிங்கோட ஒரு வீடு வாங்கணும்னா என்ன ரேட் வரும்? 30 லட்சம் அப்படின்னு சொல்றவங்க எனக்கு தெரிந்து நீங்க சென்னையில விசாரிக்கல அப்படிங்கறத எனக்கு தோணுது. சென்னைக்கு மிக அருகாமையில் என்ன பண்ணிருக்கீங்க? விசாரிச்சிருக்கீங்க. சரி, அது இடம் பொறுத்து மாறும். ஆனா கண்டிப்பா அது லேக்ஸ்ல அண்ட் க்ரோர்ஸ்ல தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ட்ரிபிள் பெட்ரூம்லாம் பாக்குறீங்க இன்னைக்கு சிட்டியோட மெயின்ல வாங்கணும்னா கோடிகளுக்கு கீழே இல்லை, லட்சங்கள்லேயே அது கிடையாது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, கற்கள் வேலைப்பாடு இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுது என்ன கிரகிக்கிறாங்க அப்படின்னா, $2 மில்லியன் அளவுக்கு அன்னைக்கே இந்த ஒரு பொருட்களுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய லேபர் காஸ்டும் இருக்கு. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியருக்கு என்ன பண்ணணும்? இத்தனை % கமிஷன் கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு சில அக்ரிமெண்ட்ஸ் போடுவோம், இதெல்லாம் உங்களுடைய ரேட்டு, இதெல்லாம் உங்களுடைய ஃபீஸ்ன்னு. அது மாதிரி இதுக்குள்ள நிறைய மர வேலைப்பாடுகள் இருக்கு, நிறைய ஊழியர்கள் உள்ள வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏறக்குறைய 90 கோடி. இன்னைக்கு 90 கோடிக்கு சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினா எப்படி இருக்கும்? அது மாதிரி தேவனுக்குன்னு ஒரு ஃப்ளாட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப காஸ்ட்லியா அந்த டைம்லயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டாருன்னா தேவனே அங்க வாசம் பண்ண போறாரு. அப்படிங்கும் போது பிரீமியமா அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கூட என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. பிளான் போட்டது யாரு? பிதாவாகிய தேவன். கிராண்டா செய்ய சொல்லியிருக்காரு. எதற்காகனா அவர் அந்த இடத்துல என்ன பண்ண போறார் அப்படின்னா வாசம் பண்ண போறார். அப்ப இப்படிதான் ஃபியூச்சர்ல உள்ள கோயில்கள்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய கோயில்கள் பார்க்க முடியுது இல்லையா இந்தியாவிலேயே? கோல்டு பிளேட்டட் டெம்பிள்ஸ், இல்லையா, பொற்கோயில்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனா பைபிள்ல உள்ள ஆசரிப்பு கூடாரமே எப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னா பொண்ணு, வெள்ளி, இந்த மாதிரியான காஸ்ட்லி ஐட்டம்ஸ்னால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்பவே வனாந்திர பிரயாணத்துல உங்களுக்கு செய்ய சொல்லி கட்டளை கொடுத்திருக்கார். ஏன் செய்யணும்? தேவன் இங்க அவங்க மத்தியில் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். அப்ப இப்போ இஸ்ரேல் ஜனம் இத கட்டும் பொழுது எங்க இருக்கணும்? இவங்க அந்த வனாந்திர பிரயாணத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் அப்படிங்கும் பொழுது அவங்க எங்க இருந்து அதை கட்டணும்? எங்க இருக்கணும்?
சரி, வாசிக்கலாம். அவங்க எங்க இருக்கணுங்கிறதுக்கு வசனம் என்ன பதில் சொல்லுதுங்கிறத நம்ம கேட்கலாம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக என்ன பண்ணணுமா? சுத்தி பாளையம் இறங்கணும். அப்ப சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்ன? பாளையம். ஆக்சுவலி அவங்க உள்ளே இருக்கணுமா? அவங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை கட்டணும் இஸ்ரேல் ஜனங்க. ஆனால் அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கணும்னா பாளையம் இறங்கி இருக்கணும். உதாரணத்துக்கு வனாந்திரத்தில் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நடந்து. தேவன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த இடத்துல நீங்கள் கூடாரம் போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் போட்டு சுற்றி எல்லா சந்ததியினரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாளையம் இறங்கிடுவாங்க. தேவன் எப்படி சொன்னார் இதை அப்படின்னா, அவங்களுக்கு மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு 2 விஷயத்தை தேவன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா கொடுத்துருந்தார். மேகஸ்தம்பம்னா என்ன அப்படின்னா, அந்த மவுண்டைன்ஸ் அப்படியே அந்த உஷ்ணத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த மேகங்கள் அப்படியே டிராவல் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். அந்த மேகங்கள் டிராவல் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிழல் கீழே வனாந்திரத்தில் உஷ்ணம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. மேகம் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அந்த ஜனங்களை அந்த இடத்துல தங்க சொல்றாருன்னு அர்த்தம். உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கட்டுறதுக்கு. அப்போ இங்க என்ன கிளியரா பார்க்குறோம் அப்படின்னா, இதை அரேஞ்ச் பண்றாங்க கூடாரம் போட்டு. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ கூடாரம் எல்லாம் போடு, ஆனா நான் சொல்ற இடத்துல நீ என்ன பண்ணு, சுத்தி பாளையம் இறங்கு அப்படிங்கிறத சொல்லிட்டார். உதாரணத்துக்கு இப்படிதான் இருந்திருக்கும். ஆசரிப்பு கூடாரம் போட்டாச்சு, போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி இந்த ஜனங்கள் எல்லாமே வம்சங்களின்படி இவங்க எல்லாருமே சுத்தி பாளையம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இன்னும் கிளியரா எப்படி இவங்க பாளையம் இறங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிக்சர் ரொம்ப கிளியரா இருக்கும். இதான் தேவனுடைய பிளான். இப்ப அகைன் நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிறத தேவன் எப்படி சொல்லுவாரு? மேகஸ்தம்பம் அகைன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனே இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், டக்குன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், இவங்க அவங்களுடைய பிரயாணத்தை துவங்கணும். இவங்க செய்யணும். ஆனா இவங்க எப்படி இதை சுத்தி இருக்கணுங்கிறத கூட தேவன் வசனங்கள்ல அழகா கட்டளையா கொடுத்துருக்கார். உடனே கழட்டுவாங்க, ஆசரிப்பு கூடத்தில் உள்ள பொருட்களை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அகைன் போய் அவங்க எங்க பாளையம் இறங்கினா கூட எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, இந்த செட்டப்ல தான் இருக்கணும். இப்ப கேள்வி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு உண்டு? ஏன்னா மேகஸ்தம்பம் நகரும் போது இவங்க என்ன பண்ணணும், அப்படியே டக்குன்னு டிட்டாச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன தூரம் இருந்திருக்கலாம்? எவ்வளோ எது ஸ்லைடு எதுவும் முன்னாடியே பார்த்துட்டீங்களா? ஓகே, 2917 அடி ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரம். 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்லேயே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஆசரிப்பு கூட இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப பக்கமாக இருக்குமா? இங்கிருந்து பார்த்தாலே தெரியுமா? தெரியாது. ஏன்? ஆனால் அதை போட்டதே யாரு? அவங்க தான். சுற்றி பாளையம் இறங்கணும், தள்ளி தான் இருக்கணும் அவங்க. ஜனங்கள் எல்லாரும் தேவனை அப்படி நெருங்க முடியாது. இதை பார்க்கறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, சில ஜனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருந்தார். ஜனங்களால 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வெறும் அவுட்டர் ஸ்கிரீனை மட்டும்தான் பார்க்க முடியும். ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். ஏன் பதர், தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாதுங்களா? இன்னைக்கு தான் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு, 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, பார்த்தா நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடாரத்தை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் இருக்கும். அதில் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சிட்டு இந்த பில்லர்ஸ் இருக்கும், துணி வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை. என்ன ஹைட் இருக்குன்னு ஏதாவது கெஸ் இருக்கா இந்த துணிக்கு? சரி, 10, 12 நிறைய போகுது. ஆக்சுவலாக வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா உயரம் 7.5 அடி இருக்கும். இன்னைக்கு சராசரியாக இந்தியாவில் ஒருத்தருடைய அடி ஹைட் எவ்வளோ இருக்கலாம்? 6? 6ன்னா ஓகே தான், ஆனால் எனக்கே அப்படி தெரியலையே பார்த்தா. சரி, 5 வச்சுக்கோமா? 5 அடியிலையும் இருக்காங்க, நம்ம மத்தியில் 6 அடியிலையும் இருப்பாங்க. ஆவரேஜாக ஒரு 5.6 வச்சுக்கலாம்.
அப்படி வச்சுக்கிட்டா கூட என்ன தெரியாது அப்படின்னா, இந்த 7 அடி ஹைட்டா இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல உள்ள என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத என்ன பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது ஹைட்டா ஒரு ஸ்கிரீன் வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். டிஸ்டன்ஸும் 1 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா, லிட்ரலா சொல்ல போனா வெளியில இருக்க யாருக்குமே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே கிளியரா தெரியாது. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கே உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாம இருக்கும் பொழுது, இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க நமக்கு தேவன் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத என்ன பண்ண போறாரு அப்படின்னா இன்னைக்கு அழகா வெளிப்படுத்தி படங்களோட நமக்கு இன்னைக்கு புரிய வைக்க போறார். அப்ப இதான் ஆசரிப்பு கூடாரம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிமே குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, படம் வரைந்து பாகத்தை என்ன பண்ணு குறி அப்படின்னு. இன்னைக்கு நம்ம படம் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம் பிபிடியில. நீங்கெல்லாம் பாடம் முடியும் போது கேட்டா மனப்படமா என்ன பண்ணணும் அப்படின்னா பாகத்தை குறிக்கணும் இல்லையா? பாகத்தை சொல்றதுக்காக மட்டும் வரல, அதை ஒரு ஸ்கூல் குழந்தையே சொல்லிடும். அதுல நமக்கு என்ன பாடங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப சுத்தி இருக்க ஏரியாவுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம், பாளையம் இல்லைங்களா? வெளியில இருக்க பிளேஸுக்கு உண்டான பேரு பாளையம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளேஸுக்கு என்ன பேரு? பிரகாரம் இல்லையா? இந்த பேரெல்லாம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இந்த பிரகாரம். ஆக்சுவலி பேர் சொல்ல வேண்டாம். நம்ம நிறைய டெம்பிள்ஸ்ல என்ன லாஜிக் தான் இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், பிரகாரங்கள் இருக்கும். இங்க 2 பொருள் இருக்கான் இந்த பிரகாரத்துல. ஒண்ணு என்ன அப்படின்னா பலிபீடம். ஃபர்ஸ்ட் என்ன உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்த உடனே முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் பலிபீடம் இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா தண்ணீர் தொட்டி. 2 விஷயங்களை பிரகாரத்துல பார்க்க முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டில் முன்னாடி போனா, அதாவது என்ட்ரன்ஸ் இது உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்தா பலிபீடம், தண்ணீர் தொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள என்ட்ரானாங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம், இந்த இடத்துக்கு மட்டும். அடுத்தது உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அது எங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும், இந்த இடம். அது உள்ள போகணும் அப்படிங்கிறது இப்படிதான் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லேயர்ஸ் இருக்கும், உள்ள ஸ்கிரீன்ஸ் இருக்கும். ஸோ இது மத்தியில் இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிதான் இருக்கும் பொழுது உள்ள இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சில பொருட்கள் இருக்கிறதா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா பைபிள்ல வசனங்களோட நமக்கு சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா மேஜை இருக்கு, மேஜை மீது சமூகத்து அப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம். இதை படிக்கும் பொழுது சமூக தப்பம் அப்படின்னு படிப்பாங்க. மேஜையில் இருக்கக்கூடிய சமூகத்து அப்பம், இதெல்லாம் கதை இல்லை. நம்ம பார்க்கறது எல்லாமே பைபிள்ல எல்லாத்துக்குமே கிளியரா வசனங்கள் இருக்கு. இன்னும் இந்த அப்ப மேஜையிலேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ள போறோம் அப்படின்னா குத்து விளக்கு, பொன் குத்து விளக்கு, லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கு இந்த இடத்துல. இது அப்ப மேஜை, இது குத்து விளக்கு. ஸோ அடுத்து உள்ள என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா தூப பீடம். இந்த இடத்துல தூப வர்க்கங்கள் எல்லாமே போடுறதுக்கு. ஸோ சாம்பிராணிலாம் போடுவாங்க இல்லையா, வாசனை திரவியமா. அதில் சில பவுடர்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஒட்டுமொத்த ஆலயத்துக்குமே எப்படி இருக்கும், வாசனையா இருக்கும். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அந்த சாம்பிராணி போடக்கூடிய பழக்கங்கள் இருக்கு இல்லையா ஆலயங்கள்ல. எங்கிருந்து வந்தது? எல்லாமே இங்கே வேதாகமத்திலேருந்து வந்த ஒரு விஷயம் இல்லையா? ஸோ தேவன் தூப பீடம் வைக்க சொல்லியிருக்காரு, உள்ள வச்சாச்சு. அடுத்தது இப்போ இந்த பிளேஸ்க்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ராகி போகணும். அந்த பிளேஸ்க்கு என்ன பேரு? மகா பரிசுத்த ஸ்தலம். உள்ள என்ன இருக்கு அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. அதன் மேல எப்பொழுதுமே ஒரு வெளிச்சம், ஒரு லைட் இருந்துட்டே இருக்கு. ஆனா அந்த லைட் எங்க இருந்து வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் அந்த லைட் நடுவில் இருக்குன்னா சுத்தி 2 சைதம் என்ன இருக்கு அப்படின்னா 2 கேருபீன்கள் முகத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி, 2 தூதர்களுடைய ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி சொல்லலாம். நீங்க 2 கேருபீன்கள் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் பார்த்த மாதிரி. இவர்களுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லைட் இருக்கு. இது உடன்படிக்கை பெட்டிக்கு மேல. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா கற்பலகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இதுதான் அந்த கற்பலகைகள். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கு உள்ளர. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கு. ஸோ இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் மன்னா கொடுத்தார் இல்லையா வனாந்திர பிரயாணத்துல,
அது பத்தின விஷயங்கள் தான் இது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடமா என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ண போறீங்க. இந்த பிக்சர்ல இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கூடாரத்துக்கு வெளியில பாளையம், பாளையத்துக்கு அப்புறம் உள்ள வந்தா பிரகாரம். ஓகே, பிரகாரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கு அடுத்தது தண்ணீர் தொட்டி இருக்கும். தண்ணீர் தொட்டிக்கு அப்புறம் எங்க வரணும்? ஓகே, அங்க உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? மேஜையில அப்பங்கள் இருக்கும். அடுத்தது குத்துவிளக்கு. அடுத்தது தூபபீடம் வேணாமா? ஓகே, அதான் சாம்பிராணிலாம் சொன்னேனே, தூபபீடம். அடுத்தது உள்ள என்ன பண்ணணும்? மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்னா உடன்படிக்கை பெட்டியும் ஒரு 3 விஷயங்களும் இருக்கு. மேல கேருபீன்கள் இருக்காங்க. அந்த மேல உள்ள இந்த இடத்த தான் கிருபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல எப்போதுமே என்ன இருக்கு அப்படின்னா லைட் இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே என்ன மெட்டீரியல்ல செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது அவுட்லைன்லயும் ஒரு அவுட்லைன். ஆக்சுவலி இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை மட்டுமே 2 வருஷம் கண்டினியூஸ் ஸ்டடி எடுக்கலாம். 2 வருஷம்னா எத்தனை நாள்? அது 2 வருஷத்துக்கா? அந்த அளவுக்கு. அப்ப டெய்லியும் 1 hour எடுக்கணும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் அது செய்யப்பட்ட மெட்டீரியல்லையும் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அடங்கி இருக்கு. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் வருங்காலத்தில் என்ன பண்ணலாம்? இதனுடைய கண்டினியூஸ் ஸ்டடியில் நம்ம எல்லாருமே பங்கு பெறலாம். இப்போ நாம ஷார்ட்டா இதுல நமக்கு என்ன பாடங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே என்ன மெட்டீரியல்ல செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள இந்த அவுட்டர்ல இருந்து இன்னர் வர்றதுக்கு உள்ள மிடில் இருக்கக்கூடிய இந்த பிரகாரத்தினுடைய ஸ்கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல தூண்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அவுட்டர் காம்பவுண்ட் வால் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்கும். நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஸை ஸ்டிஃபா பிடிச்சிக்கிறதுக்கு சில தூண்கள் இருக்கும், பில்லர்ஸ் இருக்கும்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதனுடைய ஹைட்டு தான் எவ்வளோன்னு பார்த்தோம்? 7.5 அடி இல்லையா? இதை எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த பில்லர்ஸ் வந்து மரத்தினால செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். என்ன மரம் அப்படின்னா சித்தீம் அப்படிங்கிற மரம். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன? ரொம்ப வெயிட்லெஸ் இந்த மரம், சித்தீம் மரம்ங்கிறது. அப்போ மற்ற வெயிட்லெஸ் மரங்களே கிடையாதா அப்படின்னா வெயிட்லெஸ்ஸான மரம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த சித்தீம் மரம் மட்டும்தான் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். 2 பர்பஸ் அதை மீட் பண்ணணும். ஏன்? வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது கேரி பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் குவாலிட்டி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இந்த பொருள் வந்து இருக்கக்கூடாது. இப்போ தேவன் சொன்னது போல் இவங்க இதை கேரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பில்லர் மரத்தில், சித்தீம் மரத்தில் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த சித்தீம் மரத்தை அப்படியே இது மண்ணில் புதைச்சி வச்சிருப்பாங்களா பில்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டைரெக்டாக மண்ணுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா புதைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது மண்ணுக்குள்ளே சொருகுனாதான் என்ன ஆகணும், நிற்கணும் ஸ்டிஃபா. அப்படிங்கும் பொழுது செம்பு பாதம் போட்டிருக்காங்க. ஒரு காப்பர் கிண்ணம் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு காப்பர் கிண்ணத்துக்குள்ளர இந்த சித்தீம் மரம் பில்லர் இருக்குல்ல, இதை வச்சு இப்படி வச்சுடுவாங்க மண்ணுக்குள்ளர. ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீனையும் இந்த தூணையும் இணைப்பதற்கு கூட என்ன இன்னும் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெள்ளி கொக்கிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது மரம், சித்தீம் மரம், லைட் வெயிட்டு ஆனால் ஸ்ட்ராங்கு. இந்த ஸ்க்ரீனை இணைப்பதற்கு வெள்ளி கொக்கிகள் கொடுத்துருக்காங்க இந்த இடங்கள்ல. இந்த பாதம் வந்து செம்பு பாதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதனால தான் இந்த காம்பவுண்டு, இந்த இது ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ பிரகாரத்துக்கு உள்ள என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்? ஓகே, பலிபீடம். ஸோ பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடமும் எதில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதே சித்தீம் மரம் தான். என்ன கான்செப்ட்? திரும்பியும் தூக்கிட்டு போகிறதுக்கு எப்படி இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஆனால் இந்த சித்தீம் மரத்தை அப்படியே விடலை. அடுத்தது இந்த சித்தீம் மரத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செம்பு பூச்சு பண்ணியிருக்காங்க. ஏன் செம்பு பூச்சு பண்ணணும்? மரத்தில் பலிபீடம் செஞ்சு இப்போ இதில் பலி செலுத்தினா என்ன ஆகிடும்? பலி செலுத்தும் பொழுது அந்த மிருகம் எரியும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா பலிபீடமும் எரிஞ்சிரும். அதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செம்பு பூச்சு. ஏன் காப்பர் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ட், ஆக்சுவலி சூடு தாங்கும், நீங்கள் என்ன சூடு பண்ணாலுமே.
அதனால தான் இந்த ஒரு விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்காரு. இந்த பலிபீடத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா தண்ணீர் தொட்டி. அது எப்படி இருக்கு அப்படின்னா பளபளக்கப்பட்ட செம்பு, அதாவது நார்மல் காப்பர் கிடையாது, பாலிஷ்டு காப்பர். உதாரணத்துக்கு ஒரு செம்பு மெட்டல் எடுத்து பாலிஷ் பண்ணா எப்படி இருக்கும்? பளபளன்னு தான் இருக்கும். அதுதான் நான் போட்டிருக்கேன் ஸ்லைட்ல. இப்படி பளபளங்க இருக்கிற அந்த செம்பு காப்பர் எப்படி இருக்கும்னு கேட்டேன். பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கும், அழகா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த காருக்கெல்லாம் வந்து பாலிஷ் போடுறாங்கல்ல, செராமிக் கோட்டிங் மாதிரிலாம், அந்த கோட்டிங்கை போட்டுட்டு பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்ம ஃபேஸே தெரியும். அதில் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் தண்ணீர் தொட்டி எதை குறிக்குது அப்படின்னா இந்த பாலிஷ்டு செம்பு. இதை நல்லா பாலிஷ் பண்ணும்பொழுது முன்னாடி நின்னா என்ன தெரியும் அப்படின்னா அங்கே வேலை செய்கிறவர்களுடைய முகங்கள் வந்து தெரியும். அதனால தான் நார்மல் காப்பர் இல்லை, பளபளக்கப்பட்ட செம்பு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ தண்ணீர் தொட்டி இருக்கு பிரகாரத்தில், பலிபீடம் பார்த்துட்டோம், தண்ணீர் தொட்டி பார்த்துட்டோம். அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளாக நம்ம போகணும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம், மேஜை, அதன் மீது வந்து என்ன இருக்குன்னா அப்பம் இருக்கு. இந்த மேஜையும் சித்தியும் மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன், இங்கே வந்து என்ன இல்லை அப்படின்னா காப்பர் இல்லை, இங்கே வந்து பொன் பூச்சு செய்யப்பட்டிருக்கு, கோல்டு பிளேட்டிங் இந்த அப்ப மேஜைக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். தேவனோட கட்டளை எப்படி இருக்கு அப்படின்னா வசனம் சொல்லும், ஒரு சைடு 6 அப்பங்களும் இன்னொரு சைடு 6 அப்பங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஒரு சைடு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 7ம் ஒரு சைடு 5ம் வச்சிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சைடு 6 அப்பம் இருக்கணும், இன்னொரு சைடு 6 அப்பம் இருக்கணும். இதெல்லாம் வசனங்கள்ல டைரக்டாவே இருக்கு. இதை மாத்தி வைக்க கூடாது. இந்த அப்ப மேஜைக்கு அடுத்தது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தோம், குத்து விளக்கு இல்லையா, பொன் குத்து விளக்கு, பொன்ல செஞ்சது. ஆனா என்ன இதனுடைய பியூட்டினா இந்த குத்து விளக்குல ஜஸ்ட் போல்ட்டிங்கோ இல்லை அதுக்கப்புறம் வெல்டிங்கோ பண்ணி ஒட்ட வைக்க கூடாது. ஒரே ஒரு கோல்டு எடுத்து அடிச்சு அடிச்சு அந்த கோல்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பு கொண்டு வரணும். ஜாயிண்ட் இல்லை, வெல்டிங் கிடையாது, ஒரே பீஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க அடிச்சு இந்த பொன் குத்து விளக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா வாசனை திரவியத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், அந்த சுகந்த வாசனை வருவதற்கு அந்த தூப பீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கும். இது கூட எதுல இருக்கு அப்படின்னா சித்திம் மரத்துல இருக்கு. இந்த சித்திம் மரத்துல செய்யப்பட்ட இந்த தூப பீடம் கூட எப்படி இருக்கு அப்படின்னா பொன் பூச்சு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அடுத்தது எங்க உள்ள போகணும், நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கூட எதுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சித்திம் மரத்தினால செய்யப்பட்டிருக்கு. இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் கூட பொன் பூச்சு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் சித்திம் மேல பொன் பூச்சு. அதாவது பிரகாரத்தில் இருந்த எல்லா காரியங்களுக்கும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சித்திம் மரம் இருந்தாலுமே காப்பர் கோட்டிங் தான் அங்கே போடப்பட்டிருக்கு. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் தேவன் என்ன பண்ணல அப்படின்னா காப்பர் யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கோல்டு பிளேட்டிங் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இதில் 3 விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கற்பலகைகள். கற்பலைகள் எதை குறிக்குது அப்படின்னா தேவன் மோசஸ் கிட்ட வந்து 10 கட்டளைகள் கொடுத்தாரு இல்லைங்களா, கற்பலகைகள். அதுதான் இந்த கற்பலகைகள். களிமண்ணால உருவான ஒரு விஷயம் சொல்லி கூட பார்க்குறோம். 2வது உள்ள இன்னொரு விஷயம் இருந்தது இல்லையா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்படின்னா பிளாஸ்டிக்ல இருந்திருக்குமா? இல்லை, கோல்டு தான் ஆக்சுவலி. ஏன்னா பேர்ல என்ன இருக்கு, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்லையா. 2வது என்ன அப்படின்னா ஆரோனின் துளிர்த்த கோல். இது எதுல இருக்கோ, உட்டு தான். சிம்பிளான ஆன்சரு. ஸோ இந்த 3 தேவன் உள்ள வைக்க சொன்னார் இல்லையா. எதுக்காக வைக்க சொன்னார், ஏதாவது கெஸ் இருக்கா? ஓகே, பதில்கள் சரி. ஆனால் இது எல்லாத்துக்குமே டீப்பான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அப்போ என்ன நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வனாந்திர பிரயாணத்தில் தேவன் அவர்களுக்காக கொடுத்த பொருட்கள் எல்லாமே. ஸோ கற்பலகை எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா இதுதான் என்னுடைய கற்பனை, இதுதான் என்னுடைய கற்பனை, இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத தேவன் சொல்லியிருந்தாரு. சாப்பிட மண்ணா கொடுத்திருந்தார் இல்லையா, அதையோடைய அடையாளம் தான் இது. அந்த கோல் வந்து ஆரோனோட துளிர்த்த கோல். ஆரோன் யாருங்க, மோசையோட அண்ணன் இல்லையா.
அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவனால் என்ன பண்றாரு அப்படின்னா அனுமதிக்கப்படுறாரு. ஆனா எல்லாருக்கும் அந்த டைம்ல என்ன இருந்தது அப்படின்னா, இந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது அவர்களுக்கெல்லாம். அப்பதான் இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு கலகம் உண்டாகுது. மோசே ஒரு சொல்யூஷன் கேட்கும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எல்லாருடைய கோலையும் என்ன பண்ணிடு, நீ வாங்கி கலெக்ட் பண்ணு, யாருடைய கோல் துளிர்க்குதோ அவங்க தான் இந்த ஊழியம் செய்யறதுக்கு நான் நியமித்த மனுஷன் அப்படிங்கிறத தேவன் சொல்லும் பொழுது எல்லார்ட்டையும் கோலை வாங்கி என்ன பண்ணிடுறாரு, நீட்டா வச்சிடறாரு ஆர்கனைஸ் பண்ணி. அடுத்த நாள் எந்த கோல் துளிர்த்தது அப்படின்னா ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளிர்த்தது. அதை தான் சொல்றாங்க, ஆரோனின் துளிர்த்த கோல் உள்ள வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இது உள்ள என்ட்ராயிட முடியுமா டைரக்டா அப்படின்னா, நிறைய திரைச்சீலைகள் இருக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில். ஃபர்ஸ்ட் பாளையத்திலேருந்து பிரகாரத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு திரைச்சீலையை என்ன பண்ணணும் அப்படின்னா கடக்கணும். இது ஒரு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது கேட் நம்பர் 1 ஆக்சுவலி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பாளையத்திலேருந்து பிரகாரத்துக்குள்ள வர்றதுக்கு மட்டும் இல்லை, பிரகாரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு கூட என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு கேட் இருக்கு. அங்க மட்டும் இல்லை, பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறது கூட என்ன இருக்கு அப்படின்னா திரைச்சீலைகள் இருக்கு. 3 என்ட்ரன்சஸ் இருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுல இந்த 4 கலரும் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எந்த 4 கலர் இந்த என்ட்ரன்சஸ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ரத்தாம்பரம், சிவப்பு, இளநீலம், மெல்லிய பஞ்சு. இந்த 4 கலரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். நான் அகைன் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா வசனங்கள் இருக்கு. நீங்க தவறாமல் என்ன பண்ணணும்னா வீட்டில் போயிட்டு இதெல்லாம் படிச்சு பார்க்கணும். இதை கட்ட சொன்ன கட்டளைகள் மட்டுமே எக்கச்சக்க அதிகாரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போகும். மேலும் இது அப்படியே ஓப்பன்ல இருக்குமா அப்படின்னா, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இது இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மூடு திரைகள் இருக்கு. அதாவது பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸா இருக்கும். தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கார். என்ன அந்த 3 விஷயங்கள் அப்படின்னா, தகசு தோல், இதெல்லாம் ஒரு ஸ்கின் ஆக்சுவலி. இதுக்கும் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு, ஏன் இந்த ஸ்கின்னை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடாவின் தோல், மேலும் ஆட்டு மயிர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இதை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 3 பொருட்களுடைய தன்மை சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளேருந்து ஒரு சொட்டு கூட வெளிச்சம் உள்ளரே என்ன பண்ணாது அப்படின்னா டிராவலே பண்ணாது. மீதியெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மூடு திரைகள் கொண்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப எப்படி வெளிச்சம் இருந்திருக்கணும்? உள்ள 0 வாட்ஸ் பல்பு எதுவும் போட்டிருப்பாங்களா? வெளிச்சமே போகக்கூடாது, உள்ளர கம்ப்ளீட்டா சீல்டு இந்த விஷயம் அப்படின்னா கர்த்தரே வெளிச்சமா இருப்பாரா? யார் சொன்னது? சரி, ஓகே, உங்களுடைய பதில்களுக்கு நன்றி. அப்போ என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உள்ள என்ன இருக்கு பரிசுத்த ஸ்தலத்துலனா குத்து விளக்குன்னு ஒரு ஐட்டம் இருக்கு. நம்ம தான் பார்த்தோம் இப்போ இல்லையா, பொன் குத்து விளக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல வெளிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம தான் பார்த்தோம், அந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்ன இருக்கு, ஒரு லைட் இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்த்தோம். ஆனா என்னதான் சொன்னோம், அதுக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த தகசு தோல், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடாவின் தோல், ஆட்டு மயிர், மெல்லிய பஞ்சு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன இருக்கு அப்படி இந்த 4 விஷயங்கள் சேர்த்து தான் இந்த மூடு திரைகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் தேவன் அவர் வாசம் பண்ணுவதற்காக ரெடி பண்ண சொன்ன இடம், டிசைன்டு பை தேவன். ஸோ என்ன காரணத்துக்காக வாசம் பண்றாரோ அதை ஒரு ப்ராசஸா செய்ய சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஜனங்க கிட்ட. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யார் யார் எங்கெங்க வரைக்கும் போகணுங்கிறத முதற்கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்டளைகளை கொடுத்துருக்கார். உதாரணத்துக்கு இஸ்ரேல்ல மொத்தம் 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. 12 கோத்திரங்கள்ல லேவைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேவியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு உண்டான தேவனால் அனுமதி பெற்ற ஜனங்களா இருக்காங்க. இஸ்ரேல்லே 12 கோத்திரம். எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது, உள்ள போய் அந்த ஆசாரிய ஊழியத்தை செஞ்சிட முடியாது. லேவியர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். அப்ப கூடாரம் போட்டாச்சு அப்படின்னா எது வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணலாம், இவங்க
ஒர்க் பண்ணலாம், பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வேலை செய்யலாம் இந்த ஜனங்கள் வந்து எக்ஸாக்டா. ஆனா எங்க உள்ள போக முடியாது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, இவங்க போக முடியாது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த வாட்டர் என்ன பண்ணணும், இவங்க தண்ணீர் தொட்டியில ஃபில் பண்ணணும், இவங்களுடைய வேலை. உள்ள மேஜைகள்ல என்ன பண்ணணும், அப்பங்கள் இருக்கு இல்லையா, அப்படியே விட்டா என்னடி அப்பம் வந்து புளிச்சிடும். அப்ப பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்றாங்க, இவங்க வந்து டிராவல் பண்றாங்க, உள்ள வந்து மேஜைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அப்பங்களை வந்து டெய்லி என்ன பண்ணணும், இவங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதே நேரத்தில் உள்ள பொன் குத்த விளக்கு எரியணும் அப்படின்னா அதோடைய திரியை ட்ரிம் பண்ணணும், அதுக்கு ஆயில் ஊற்றணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே லேவியர்கள் செய்யக்கூடிய வேலை, இதுதான் அவங்க செய்யணும். ஆனா பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யாரு அப்படின்னா ஆரோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரோன்னு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்குள்ள டிராவல் பண்ணுவார் அப்படின்னா, இங்கே உள்ள இருக்கும் இல்லையா டீப்பா மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணி போகணும். அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக போறார் இந்த ஆரோன் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்புரவாகுதலின் நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரும். அந்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்க செஞ்ச பாவத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் என்ன பண்றாரு, அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸை வந்து அங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மூலமாக. ஆரோன் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பிரகாரம் வழியா வந்து ஜனங்கள் கொடுக்கக்கூடிய பலியை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கிப்பார் ஃபர்ஸ்ட் இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். எப்போ, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒப்புரவாகுதலின் நாளில். அப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு இளம் காலை பலி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை யார் வாங்கிப்பா அப்படின்னா, பிரதான ஆசாரனாகிய ஆரோன் வாங்கிப்பார். வாங்கிட்டு அவர்கள் செய்த அந்த ஒரு வருடம் முழுவதும் அவர்கள் செய்த அந்த பாவத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இளம் காலை மீது சுமத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அந்த இளங்காலையை வந்து பலியா செலுத்திடுவார். இப்போ அந்த இளம் காலை வந்து பலிபீடத்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எரிப்பார். எரிச்ச உடனே மீதி என்ன இருக்கும் அப்படின்னா சாம்பல் இருக்கும். அந்த இளம் காலை சாம்பலா மாறிடும் இல்லையா, அந்த சாம்பலை வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்துப்பாரு. எடுத்துட்டு அந்த அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அதையும் தனியா எடுத்துப்பாரு. எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த ஒரு தூப பீடம் இருக்குல்ல அதுல போடுவார். போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தூப பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தூப வர்க்கம் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் உள்ள போவதற்கு முன்பாகவே எங்க டிராவல் ஆகி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட பாத்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், உள்ளர டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவார், பேலன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு உள்ள பிளட் வச்சிருப்பாரு இல்லைங்களா, இந்த அடிக்கப்பட்ட மிருகத்தினுடைய ரத்தம். இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி மேல என்ன பண்ணுவார் அப்படின்னா தெளிப்பாருங்க. இப்படி தெளிச்சுட்டு அந்த ஒப்புரவாகுதலின் நாளில் இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் வெளியில சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டார் அப்படின்னா, இவர் எடுத்துட்டு போனார்ல இந்த இளங்காலை, அந்த பலி தேவனால அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஆக்சுவலி ஒருவேளை பிரதான ஆசாரியன் திரும்பி வரலன்னா என்ன அர்த்தம், பலி அங்கீகரிக்கப்படவில்லை, பாவம் மன்னிக்கப்படல இளங்காலை கொடுத்துட்டாலும். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொடுத்த பலியில மிஸ்டேக் இருந்தாலும் தேவன் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டாரு. அதே நேரத்தில் பலி கொடுத்த விதத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அதை அனுமதிக்க மாட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க ரிசல்ட் என்ன. ஒருவேளை இந்த பலி ஒழுங்கா செய்யல, பலி கொடுத்த விதம் ஒழுங்கா இல்லைன்னா இதனுடைய அவுட்புட் என்ன, யாருக்கு மரணம். தப்பா ப்ராசஸ பண்ணிட்டாருன்னா ஆரோனுக்கு, ஜனங்க தப்பா பலி செலுத்துறாங்க, அந்த பலியை ஏறெடுக்கிறாங்கன்னா ஜனங்களுக்கும் அது பனிஷ்மெண்ட் ஆக்சுவலி. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆரோன் ஒருவேளை உள்ள போய் ஏதாவது ஒரு ப்ராசஸ மாத்தி பண்ணிட்டாருன்னா என்ன பனிஷ்மெண்ட், உள்ளற மரண தண்டனை. ஏன், உள்ள யாரு வாசம் பண்ணிட்டு இருக்கா, தேவன் வாசம் பண்றார் இல்லையா. அப்ப ஒரே கேள்வி, இயர்லி ஒன்ஸ் தான் இது நடக்கணும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இயர்லி ஒன்ஸ் ஆசாரியன் உள்ள போகும் பொழுது அங்க உள்ள இருக்கிறது யாரு, பிதாவாகிய தேவன் இல்லையா. இன்னொருத்தர் இருப்பாரு, மோசஸ்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு இல்லையா. அந்த கேரக்டருக்கு என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, மோசஸ் மட்டும் எப்பொழுதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள போகலாம்.
பாளையத்திலிருந்து பிரகாரம் போய் பரிசுத்த ஸ்தலம் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போகலாம் அப்படின்னா மோசஸ் போகலாம். ஏன் போல அப்படின்னா மோசஸ் நீ வா அப்படின்னு சொன்னா தேவன் கூப்பிடுறாரு அப்படின்னா யார் ஈஸியா போகலாம் அப்படின்னா மோசஸ் மட்டும் உள்ளர போகலாம். அப்ப மோசஸ் பேசணும், அந்த இடத்துல மோசஸ் கிட்ட பேசணும் தேவன் அப்படின்னா தேவன் யாரை கூப்பிட்டு அனுப்புவாரு? மோசஸ் இங்க வாங்க அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு அந்த ஒரு பெர்மிஷன் என்ன இருந்தது அப்படின்னா அங்க இருந்தது. வாசிக்கலாம் யாத்திராகமம் 25:22 வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துல சந்திக்க போறேன். நான் சொல்ற விஷயத்துல நீ என்ன பண்ணணும்? வெளியில போய் ஜனங்க கிட்ட சொல்லணும். தேவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா தேவன் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமா அவங்களால உணர முடியும். இது தேவன் கிட்ட மோசஸ் வாங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் போட்ட ஒரு மாபெரும் ஒரு மாடல் தான் இது. 90 கோடி ஒர்த்தான ஒரு விஷயம். ஆனா இந்த ஒர்த்தான இந்த விஷயத்துல ஏதாவது மெத்தட் ராங்கா செஞ்சுட்டாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்? மரண தண்டனை இல்லையா? ஆசாரியன் மரிச்சிடுவார். அப்போ பலி ராங்கனா மக்கள் இறந்துருவாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மாடல்ங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த பெனிஃபிட்டை அவங்க அனுபவிக்கல அப்படிங்கிறத வசனங்கள் சொல்லுது. எப்படி அனுபவிக்கல பிரதர்? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தமே இல்லாதவங்க இவங்க மத்தியில பரிசுத்தமான தேவன் வாசம் பண்றதுக்கு என்ன பண்றாரு? ஒரு கூடாரத்தை செய்ய சொல்றாரு. இவங்க வருஷம் ஃபுல்லா செஞ்ச பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? ஒப்புரவாகுதலின் நாள்ல பலிகளை கூட தேவன் என்ன பண்றாரு? ஆரோன் மூலமாக அதை பெற்றுக்கொள்றாரு. ஆனா இந்த பெனிஃபிட், இந்த பிரிவிலேஜை அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட வசனங்கள் நமக்கு சொல்லுது. எதனால அப்படின்னா இந்த வருஷம் ஒப்புரவாகுதலின் நாளுக்கு பலி செலுத்துவாங்க இல்லையா? பலி செலுத்திட்டு போகும்பொழுது 2 இளங்காளைகளை வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களாம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன்? திரும்பியும் பாவம் செய்யாமலாம் இருக்க மாட்டேன். அடுத்த வருஷமும் நான் ஒரு விலங்கை வாங்கிட்டு வரேன், ஒரு அனிமலை வாங்கிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணுங்க? என் பாவத்தை அந்த விலங்கு மேல சுமத்தி அதை நீங்க என்ன பண்ணிக்கீங்க? பலியா செலுத்திக்கோங்க. அப்படிங்கும் போது தேவன் அவங்களுக்காக கொடுத்துட்ட மாபெரும் பிரிவிலேஜோட ஒரு முக்கியத்துவம் என்னங்கிறத அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணல அப்படின்னா துளி கூட உணரல. ஸோ அடுத்தடுத்த வருஷம் அவங்க விலங்குகளை வாங்கிட்டு வரும்போது இது என்ன ஆயிடுது அப்படின்னா சடங்கு மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு அநேக கோயில்களில் பார்த்துருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? கெடா வெட்டு நடக்கும். இதெல்லாம் எங்கிருந்து போற காரியங்கள் அப்படின்னா எல்லாம் இங்க உள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளியில போயிருக்குன்னு சொல்லி கூட பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் திரும்பி அவங்க பலி செலுத்தணும் அப்படின்னு இருக்கும் பொழுது சடங்கு மாதிரி மாறின பிற்பாடு இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் அவர்களுக்காக கொடுத்துட்ட மாபெரும் மீட்பின் திட்டம் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு மத்தியில வைக்கிறேன். அதாவது சிம்பிளா கேட்கறேன்னா, தேவனோட இந்த ஒரு 90 கோடி பிளானுங்கிறது வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறேன். லேட்டா வந்தவங்களுக்கு புரியாது 90 கோடினா என்னன்னு. இந்த ஆசரிப்பு கூடத்தினுடைய மதிப்பு என்னங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த கிராண்ட் பிளான் வீணாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் பலியை புரிஞ்சுக்கல. தேவன் எதுக்கு இந்த சிஸ்டமை ரெடி பண்ணாருன்னு தெரியல. போகும்பொழுது இன்னொரு அனிமலை வாங்கிட்டு போறாங்க. அப்படிங்கும் பொழுது தேவனுடைய பிளான்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஜனங்கள் அதை உதாசீனப்படுத்துறாங்க. ஜனங்களுடைய முக்கியத்துவங்கள் புரிஞ்சுக்கல. அப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழகா புதிய ஏற்பாட்டுக்கு அற்புதமாக சேஞ்ச் பண்றாரு. இப்ப பாருங்க, இது இஸ்ரேல் ஜனங்களோட ஏதோ சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படியே இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில இப்போ நமக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மாறப்போகுது. வாசிக்கலாம். எபிரேயர் 9:9. இந்த முதல் லைன் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. எந்த கூடாரம்? எபிரேயர்ல இருக்கு பாருங்க வசனம். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில சொல்லப்பட்ட விஷயம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கு. ஒப்பனைனா என்ன அப்படின்னு யாராவது தமிழ்ல சொல்றீங்களா? தமிழ்ல தான் கேட்டேன். அதெல்லாம் தமிழ்னு கேட்டேன். மாதிரி இல்லையா? ஸோ
எந்த காலம் அப்படின்னா இக்காலத்திற்கு அப்படின்னா நம்ம தான் ஒப்பனைன்னா அது ஒரு மாடல், அது ஒரு மாதிரியா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா செஞ்சிருக்காரு. அப்படின்னா இதற்குள்ள ஒரு ப்ராசஸ் தேவன் வச்சிருக்காருல்ல. இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டணும், இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இவங்க தான் வேலை செய்யணும், இன்ன விதமா தான் வேலை செய்யணும்னு இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நாம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தேவன் நமக்கு இன்டைரக்டா இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக ஒரு சில பாடங்களை கூட உள்ள வச்சிருக்கார். அப்ப இதுல என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? தேவன் வாசம் பண்ணணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ப்ராசஸ் இன்னைக்கு நாம கத்துக்கிட்டா நாமளும் தேவன் கிட்ட எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த ஒப்புரவாகுதல் நாள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து பாவத்தை அக்செப்ட் பண்றது, அந்த பாவத்தினுடைய பலியை அக்செப்ட் பண்றதுக்கு தேவன் அங்க இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் இருக்கார் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல இதுக்குள்ள எப்படி போகணுங்கிற மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிட்ட அடைய முடியும் இல்லையா? அப்ப நாம உள்ள போறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் கிட்ட போறதுக்கு இந்த மாடலை விட்டா நமக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் எபிரேயர் 8:5. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எபிரேயர்ல இருக்கு பாருங்க வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை, அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு ஆராதனை செய்வாங்க இல்லையா தேவனுக்குன்னு, இந்த ஆராதனை பரலோகத்துல செய்யக்கூடிய ஆராதனைக்கு எப்படி இருக்கான்? ஒத்து இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த பரலோகத்தினுடைய சாயல்ல அங்க யார் இருக்கா அப்படின்னா பிதா இருக்காரு. அவரை எப்படி அங்க தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தேவன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பாடத்தின் மூலமாக நமக்கு இன்னைக்கு சொல்ல போறார். அப்போ எந்த வழியில போய் தேவனை பார்க்கணும், தேவனை நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒப்பனையா இருக்கு, ஒரு மாடலா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த அழைப்பினுடைய மாடல் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். வாசிக்கலாம் எபிரேயர் 5:4. எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆனா என்ன சொல்லிட்டாரு? உள்ள போய் தேவனை பார்க்கறதுக்கு யாருக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருந்தது? அங்க பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு இருந்தது, மோசேக்கு எக்ஸெப்ஷனலா இருந்தது இல்லையா? அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்படின்னா கனமான ஊழியம்னா என்ன இங்க அப்படின்னா தேவனை மீட் பண்றது. ஏன் அப்படின்னா தேவனை யாரெல்லாம் நீங்க மீட் பண்ண ஆசைப்படுறீங்களோ, ஆசை இருக்குன்னா அதுல தப்பு கிடையாது. ஆனா ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டாரோ அதே மாதிரி நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா தேவனை ஈஸியா பாத்திர முடியும். அப்ப இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலாவது ஆரோன் எங்க இருந்து அழைக்கப்பட்டாரு அப்படின்னா உலக ஜனத்துல இன்னும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனத்துல இருந்து தான் என்ன பண்றாரு அப்படின்னா லேவி கோத்திரத்துல இருந்து இந்த ஆரோன் வராரு. லேவி கோத்திரத்துல மட்டும் சும்மா இல்லை, உள்ள 3 ஒரு வகுப்புகள் இருக்கு. அதுல எங்கிருந்து வராரு அப்படின்னா கோகாத் வம்சத்துல இருந்து வராரு. வந்ததுக்கு பிற்பாடு இவர் எங்க உள்ள நுழையணும்னா பிரகாரம் உள்ள நுழையணும். யாரை பார்க்க? தேவனை பார்க்கறதுக்கு பிரகாரம் வரணும். அடுத்தது பலிபீடம், அதை தாண்டணும். அடுத்தது என்ன நான் சொல்ல மாட்டேன், இப்ப ஃபுல்லா நீங்க தான் சொல்லி முடிக்கிறீங்க. தண்ணீர் தொட்டி. அடுத்தது எங்க போனோம்? பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம் அந்த 3 காரியங்கள் விட்டுருங்க. டைரக்டா அவங்க எங்க போகணும் அப்படின்னா பரிசு ஸ்தலம். அண்டர்ஸ்டுட் தான், உள்ள 3 விஷயங்கள் இருக்கு. மகா பரிசுக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள போகணும். இதுதான் ஆரோன் அழைக்கப்பட்ட ஒரு விதம். அப்ப தேவன் அவர் மீட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா கூடாரத்துக்குள்ளார அவர் போய் மீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா பைபாஸ் பண்ணிலாம் போக முடியாது. ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி போக முடியுமா? வெளியில பாளையத்துல இருந்து டைரக்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நாம பரலோகம் போறதும் அப்படியே ஓவர் நைட்ல ஜம்ப் பண்ணலாம் என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு தேவனை மீட் பண்றதுக்கு. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்? எல்லாருமே உலக ஜனங்கள் பெரம்பூர்லையா, ஜிஜி பார்ட்டி ஹால், பேப்பர் மில்ஸ் ரோடு,
எங்க இருக்கோம் நாமெல்லாம் அப்படின்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, பாளையத்திலேருந்து உள்ள வந்துட்டோமா பிரகாரத்துக்குள்ள அப்படின்னா, இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணல அப்படின்னா டிராவல் ஆகி வரல. ஸோ பாளையம் ஃபுல்லா பாளையம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா உள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலும் நான் இப்போ உங்களுக்கு மத்தியில் சொல்ல போறது இல்லை. பாடம் முடியும் பொழுது நாமளே என்ன பண்ணலாம், இன்னைக்கு நாம எங்க இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ பாளையம் நம்ம உள்ளரே இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பிரகாரத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா என்ட்ரே ஆக முடியாது. சுத்தி தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாராலையும் உள்ள வர முடியுமா? முடியாது. அப்ப இருக்கிற இடத்துலயே நம்ம இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிச்சயமா தேவனை பார்க்கவே முடியாது, பரலோகம் போறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க இந்த பிளேசஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல நாம கடந்து போக வேண்டிய ஒவ்வொரு நிலைமைகள். நான் இங்க லிட்டரலா இருக்கக்கூடிய பெரம்பூர் இடத்தை பத்தி பேசல, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நாம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு இடமும் எப்படி அப்படின்னா நம்முடைய லைஃப்ல நாம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளை குறிக்குது. ஏன் இது ஒரு மாடல். இப்போ நாம என்ன நிலைமையில நம்ம இந்த பாளையத்துல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ பாளையம்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல கிளியரா புரிஞ்சுக்கலாம், இது உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாளையத்திலிருந்து நாம உள்ள பிரகாரத்துக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பாளையம்ங்கிற இந்த உலகத்தை விட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளர வரணும். ஏசு கிறிஸ்து என்னைக்கு நம்மள கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டாரோ அன்னைக்கே நாம எங்க இருந்து வந்துட்டோம் அப்படின்னா பாளையத்திலிருந்து உள்ள வர்றதுக்கு தேவன் நமக்கு அழகா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லி கூட பாக்குறோம். இப்ப நம்ம உள்ள வந்துட்டோமா இல்லையா அப்படின்னா 2026 உண்டான வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்கிரீன்ல ஸ்லைட்ல வரப்போகுது 2026க்கு உங்களுக்கு உண்டான வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம். யோவான் 15:19 வாசிக்கலாம். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் எங்களாய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் பிரதர் உலகம் எங்களை பகைக்கிறேன்னு சொல்றதா எங்களுக்கு பிளெஸிங்கான வசனம் அப்படின்னா அதுல உள்ள ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம என்ன பண்ணணும்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்ல என்ன தெரியுமா அட்ரஸ் பண்றாருங்க, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய என்ன பண்ணிருக்கோம் ஸ்நேகிச்சிருக்கோம். அப்படின்னா என்னன்னா நீங்க யார் இல்ல, ஆக்சுவலி உலகத்தார் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்ப நாம என்ன இப்ப பாளையத்துல இல்லைங்கிறத தேவன் என்ன பண்றாரு இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதை விட என்ன வாக்குத்தத்தமான வசனம் வேணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உலகத்திலேயே நாம இருந்துட்டோம்னா நம்மளால என்னைக்குமே எங்க போக முடியாது அப்படின்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதான் சொல்றாரு, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரியான வசனங்கள் இருக்கா அப்படின்னா நான் உலகத்தானை அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு வசனம் இருக்கு. மேலும் உலகம் உங்களை பகைத்தால் உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணுது என்ன பகைக்குது அப்படிங்கிற வசனம் கூட தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கு அருமையான வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்காரு. அப்ப பிறந்தது இந்த உலகத்துலதான், ஆனா கடைசி வரைக்கும் இந்த பூமியிலே இருக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா எங்க போக முடியாது அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க நாம எல்லாருமே எங்க இருக்கோம் அப்படின்னா பாளையமா பிரகாரமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா இது வரைக்கும் சத்தியம்னா என்னன்னே தெரியாம இருந்துட்டு இருந்தோம் இல்லையா, அது பாளையத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. என்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையான சத்தியத்துக்கு நாம கீழ்படுகிறோமோ இப்ப நாம இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாறிட்டோம். அதான் பிரகாரத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். நான் சொல்லல, எபேசியர் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். போன வருஷம் இந்த நேரத்துல பெரம்பூர் ஸ்ரீனிவாசால ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போத்தீஸ்லயும் மாதர்ஷாலையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சாலும் நியூ இயர்க்காக என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், ரெடி ஆகிட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஆனால் இந்த வாரம் சண்டே ஈவினிங் கிளாஸ் இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் பிளானும் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அமைதியாக உட்காந்து தேவன் நம்மளை ஏதோ ஒரு பொய்யிலேருந்து விடுதலையாக்குறாருங்கிற விசுவாசத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஷாப்பிங் எல்லாம் பிரதர் நாங்கள் வீக் டேஸ்லேயே முடிச்சிட்டோம் பிரதர் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. பட் இருந்தாலும் தேவனுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரயாசப்பட்ட அநேக விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ போன வருஷம் நம்ம எப்படி வேணால் இருளில் இருந்திருக்கலாம். அதான் சொல்கிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப அப்பா யாரு பையன் யாருன்னே தெரியாம போன வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், கிறிஸ்துமஸும் நியூ இயர் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கொண்டாடிட்டு இருந்தோம் ஜாலியா இல்லையா? ஆனா இந்த வருஷம் தேவன் அப்பா யாரு பையன் யாரு பரிசுத்தனுடைய வல்லமைனா என்னங்கிறது என்ன பண்ணிட்டாரு, கிளியரா நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு சத்தியத்துல வசனத்தின்படி சொல்லிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, கடந்த கால வாழ்க்கையில நம்ம இருந்தது எல்லா நிலைமையுமே எப்படிப்பட்ட நிலைமைனா ஒரு அந்தகாரமான நிலைமை. ஆனா இப்ப உண்மையான சத்தியத்தை கேட்டு நம்ம நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். இந்த அழைப்புக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா இப்ப நம்ம பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னைக்காவது இந்த வசனம் இவ்வளோ கிளியரா புரிஞ்சிருக்காங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் என்ன பண்ணணும், அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். யார் ஆசாரிய கூட்டம்? இங்க அங்க ஆரோன் இருந்தார் இல்லையா, யாரை பார்க்கிறதுக்கு, தேவனை பார்க்கிறதுக்கு. நாமெல்லாம் எப்படிப்பட்ட சந்ததி அப்படிங்கிறாருன்னா பரிசுத்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இல்லையா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஏன்னா நமக்கு இப்ப வேலை இருக்கு, நாமளும் இந்த கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஆசாரிய ஒளி என்ன பண்ணி ஆகணும், ஆரோன் போல அழைக்கப்பட்டு அந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்தாகணும்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்ப சத்தியம் தெரிஞ்ச நமக்கு தான் இந்த உள்ள போகக்கூடிய ஆசாரிய வாய்ப்பு அப்படிங்கறத தேவன் சொல்லிட்டார். இந்த சத்தியமெல்லாம் தெரியாம நான் டைரக்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும், போய் தேவனை நான் தரிசிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இப்ப பாளையத்துல நாம ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய டார்கெட் எங்கவா இருக்கு அப்படின்னா ஃபைனலா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், இப்ப நாம போயாகணும். அப்படின்னா டைரக்டா போக முடியாதுன்னு பார்த்துட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் பாடங்கள் கேட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து போயிட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இதுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்கு. இந்த வெளியில பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ளதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடியில அந்த அவுட்டர் காம்பவுண்ட் பாக்குறோம் இல்லையா, அந்த பிரகாரத்தினுடைய தூண், இதுல துணி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கூட பாக்குறோம். ஒயிட் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்போ வரப்போ பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வரும்பொழுது நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா அசுத்தமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பரிசுத்தமா உள்ள நாம போகணும் அப்படிங்கும் போது இந்த பரிசுத்தத்தை எடுத்து நிறுத்துவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா அங்க சில பில்லர்ஸை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இந்த பில்லர் மரத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். மரங்கள் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்மை குறிக்குது இந்த தூண் அப்படின்னா தேவன் இன்னைக்கு நாம என்ன நிலைமைக்கு கொண்டு போறார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் உதாரணத்துக்கு இந்த ஒரு மரம், இந்த ஒரு தூண். இந்த மரம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குமா? எதுல புதைஞ்சிருந்தது? மண்ணுக்குள்ள போனா என்ன ஆகும், இந்த மரம் மண்ணு அரிச்சிரும் இல்லைங்களா? சோ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காப்பர் பாட்டம் போட்டு என்ன பண்றாரு, இதை போட்டு வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ உலகத்தோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மள என்ன பண்ணிடும், என்னைக்குமே ஒரு நாள் அரிச்சிரும். தேவன் என்ன பண்றாரு, இப்படி நம்மளை கூப்பிட்டு பில்லர் மாதிரி நம்மள நீ உலகத்தோட என்ன பண்ணாத, சம்பந்தம் பண்ணாத, உனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு காப்பர் பாட்டம் கூட என்ன பண்றேன் அப்படின்னா போட்டு கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன கிளியரா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா காப்பர் பரிபூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா பரிபூரணமான சத்தியத்தை வச்சு நீங்க நின்னீங்க அப்படின்னா நீங்க யாரு கூடவே சம்பந்தப்பட மாட்டீங்க. அப்படின்னா இந்த பூமியின் மண்ணோட இந்த உலகத்தோட நமக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்த வாரம் 6 மணிக்கு கிளாஸுக்கு வரணும்னா 1000 பிரச்சனை வரும். ஆனா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பூமிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அழகா உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு. ஜஸ்ட் கிளாஸுக்கு வர்றதுக்கு மட்டுமா அப்படின்னா இனி காலம் ஃபுல்லா சத்தியத்துல ஓடுவதற்காக தேவன் நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப அழகா பராமரிக்கிறார். அப்ப இந்த துணியை ஸ்டிஃபா புடிச்சு வைக்கிறதுக்கு வெள்ளி கொக்கிகள் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லையா? என்ன வேணா ரேண்டமா பயன்படுத்திருக்கலாம்ல மெட்டல்ஸ். ஏன் இது மரம், இது மனுஷனை குறிக்கணும், ஏன் இது காப்பர் பாட்டம் இங்க பரிசுத்தத்தை குறிக்கணும், ஏன் இது மனுஷனுக்கு ஒப்பிடணும், ஏன்னா இது மண்ணோட சம்பந்தப்பட்டிருக்க கூடாது, சம்பந்தப்பட்டா மண்ணாதான் அரிச்சிரும்.
அப்ப ஏங்க வெள்ளி கொக்கி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு இல்லையா? வெள்ளி கொக்கி தான் என்ன பண்ணுதான், இந்த ஸ்கிரீன் கீழே விழாம ஸ்டிஃபா இந்த பில்லரோட சேர்த்து அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப வெள்ளி எதற்கு ஒப்புமையான ஒரு விஷயம் அப்படின்னா வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இப்ப இதுல ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்மள நிக்க வைக்கிறது இந்த உண்மையான சத்தியம் மட்டுமே. தேவனோட பிளேசஸ்ல நம்மள நிக்க வைக்கிறது, நம்மள அதோட சேர்க்கிறது என்ன வேலை அப்படின்னா தேவன் கொடுத்துட்ட சத்தியம் மட்டுமே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ தேவன் நம்ம மேல வச்சிருக்க பிளானை பாருங்க. ஒரு சாதாரண ஒரு காம்பவுண்ட் வால்ல என்ன பண்ண முடியுது, கிளியரா நம்மளால ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம பிரகாரத்துக்குள்ள போகணும். இன்னும் எங்கேயே போகல, நாம பிரகாரத்துக்குள்ளே போகல இல்லையா? அப்ப எப்படி போகணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது. ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, இந்த என்ட்ரன்ஸ் மூலமா தான் போகணும். அப்ப நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஒரே வழி யாரா இருக்க வாய்ப்புண்டு? எங்களை சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டோம். யாருதான் உங்களை உள்ள கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னா ஆண்டவர் தான் கூட்டிட்டு போக முடியும் இல்லையா? அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே எங்க தான் இருந்திருப்போம்? இருட்டில் தான் இருந்திருப்போம். ஈடு பலிங்கிற பாடம் கேட்டோமா? என்ன அருமையான ஒரு டாக்டர்னு யோசிச்சு பாருங்க. தான் நேசித்த ஒரே பேரான குமாரனை நம்மை மீட்டெடுக்கும் வண்ணமாக கிறிஸ்துவ என்ன பண்றாரு, பலியா கொடுக்கிறார். அவரும் ரொம்ப ஹம்பிளா கீழ்ப்படிஞ்சு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் காட்டி உச்சபட்ச மகிமைக்கு இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொந்தக்காரரா மாறி இருக்காரு. அப்படின்னா நமக்கு என்னைக்குமே வாசல் வழி எல்லாமே யாரு தான் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். வசனம் இருக்கா? டைரக்டாவே இருக்கு. யோவான் 10:9 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு சில என்ட்ரன்சஸ் இருந்தது இல்லையா? இன்னைக்கு நாம தேவனை போய் தரிசிக்கணும் அப்படின்னா நமக்கு கூட என்ட்ரன்ஸா யாரை நம்ம கடந்துதான் போகணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கடந்து தான் போகணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை கனப்படுத்துறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிதாவை கனப்படுத்துறோம் இல்லையா? பிதாவை கனப்படுத்துறோம். ஒரு சாரார் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பிதாவை மட்டுமே கனப்படுத்திட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அவரெல்லாம் போக முடியுமா உள்ளர? முடியவே முடியாது. வசனம் டைரக்டா சொல்லுது. அப்ப என்ன மாதிரியான ஒரு கணத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலும் வசனம் இன்னும் சொல்லுது, வாசிக்கலாம். யோவான் 10:7. யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்கு என்ட்ரன்ஸே யாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா இப்ப நாம உள்ள வந்துடுறோம். பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வந்துட்டா அப்படின்னா இப்ப நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? பலிபீடம் தெரியணும். அப்படின்னா இந்த பலிபீடத்தை உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பலி தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்னா வாசிக்கலாம். எபிரேயர் 13:10. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. டீப்பான மீனிங்ஸ் இதெல்லாம். இஸ்ரேல் ஜனங்கள் பத்தியும் இயேசு கிறிஸ்து பத்தியும் சொல்லப்படுற விஷயங்கள். நமக்கு பலி செலுத்த பலிபீடம் அப்படிங்கிறத விட நமக்காக பலி செலுத்தின ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலிபீடத்துல ஃபர்ஸ்ட் பலி செலுத்தினது யாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தான். ஈடு பலிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா? அதான் திரும்பி ரீஸ்ட்ரெஸ் பண்றோம். சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு அப்பாவும் பையனும் சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்னா நம்மளால இந்த சத்தியத்துக்குள்ளர டிராவல் பண்ணி போகவே முடியாது. நாம பார்த்தாச்சா? கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி தான் ரான்சம் ஈடு பலிங்கிற பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காம அந்த சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்காம நமக்கு என்னவே கிடையாது அப்படின்னா பிதாவை பார்க்கறதுக்கும் பரலோகம் போறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. சப்ஜெக்ட்னா 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த சப்ஜெக்ட் வீடியோவை பத்தி நான் சொல்லல. அதுல சொல்லப்பட்ட தாற்பயம், அதுல சொல்லப்பட்ட கருத்து, சத்தியத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மீன் பண்றேன். சரி, உள்ள வந்துட்டோம். பலிபீடம் இயேசு கிறிஸ்து தான். அவரே தன்னை என்ன பண்ணார் அப்படின்னா பலியா செலுத்தினார் அந்த இடத்துல. பலிபீடத்துக்கு பிற்பாடு இந்த பலி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பலியின் புண்ணியங்கள் இல்லாம நம்மளால உள்ள போகவே முடியாதுன்னு பார்த்துட்டோம். பலிபீடத்துக்கு அடுத்தது உள்ள என்னங்க இருக்கும்? பளபளப்பாக்கப்பட்ட செம்பு தண்ணீர் தொட்டி பார்த்தோம் இல்லையா?
முன்னாடி நின்னா ஒரு உருவம் தெரியும், நம்ம நிக்கிற உருவம் நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது பாலிஷ்டான தண்ணீர் தொட்டி. ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடத்துல கண்ணாடி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்? நம்ம கிளீனாக நம்மளை என்ன பண்ணணும், எப்போதும்னா க்ளீன் பண்ணிட்டு போகும்பொழுது எப்படி போகணும் அப்படின்னா நீட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்? நம்ம சாப்பிட்டதுனால சில அழுக்குகள் ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலோ இல்லை அன்கிளீன்டாக இருக்கும் அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. இந்த பளபளக்கப்பட்ட செம்பு தண்ணீர் தொட்டிக்கும் என்ன ரோல் அப்படின்னா அதே ரோல் தான். அதனால தான் நார்மல் செம்பு இல்லை, பாலிஷ்டு காப்பர் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இது எதுக்கு அப்படின்னா நாம நம்முடைய அழுக்குகளை நீக்கிறதுக்கு. பலிபீடத்தை பார்த்து ஈடுபலி, கிறிஸ்துவின் ஈடுபலியை என்னைக்கு விசுவாசிச்சுட்டு உள்ள வரோமோ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு குறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகவே முடியாது. இந்த பாடம் இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு எதுக்காக அப்படின்னா ஒரு பெட்டர் ஹியூமனா மாறுறதுக்காக. நாம் எல்லாமே என்னைக்குமே சத்தியம் நமக்கு தேவன் வெளிப்படுத்துறதுனால என்னைக்குமே ஒரு வீண் பெருமைக்குள்ள போயிடவே கூடாது. எனக்கு சத்தியம் தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்டு, எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, அந்த மென்டாலிட்டிக்குள்ள போகவே கூடாது. ஹம்பிளா தேவன் நமக்கு இன்னைக்கு அநேகருக்கு மறைச்சதை நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரீம் ஹம்பிள்னஸ்ல தான் கேரக்டர் காட்டணுமே தவிர பெருமைக்குள்ள நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. எல்லா அழுக்குகளையும் விடணும். அப்படிங்கும் பொழுது வெளியரங்கமான அழுக்க பத்திங்க நம்ம பேசல. நம்ம லைஃப்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்ணாடியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா யாரை கண்ணாடியா வச்சா நம்மளை கட் பண்ணிக்க முடியும்? கரெக்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இல்லையா? இன்னைக்கு ஒரு கொலகாரனை முன்னாடி கண்ணாடியா வச்சிங்கன்னா அவனை பார்க்கும்போது நாமளே எப்படிதான் இருக்கோம்? பெட்டரா தான் இருப்போம் இன்னைக்கு. அப்ப நாம எக்ஸாம்பிளுக்கும் பார்க்கறதுக்கும் எப்போதுமே ஒரு பெட்டர் பர்சனை வைக்கணும். சில நேரம் என்ன வச்சிருவோம் தெரியுமா? இங்க நிற்கக்கூடிய சகோதரர்களை வச்சிருவோம் எக்ஸாம்பிள்ஸுக்கு. இவங்களும் மனுஷங்க தான், நாளைக்கு இவங்க விழுந்து போயிட்டாங்கன்றதுக்காக இந்த சத்தியமே பொய்ன்னு ஆயிடுமா? கிடையவே கிடையாது. இதனாலதான் இன்னைக்கு அநேகம் பேர் சபை என்ன பண்றது அப்படின்னா மாறிட்டே இருக்குது. ஏன்? இங்க இவங்க சரியில்லை, அங்க அவங்க சரியில்லை. ஏன்? நம்ம பார்க்கிற மிரர் யாரை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்கோர்ஸ் வசனம் பேசுறவங்க சத்தியம் பேசுறவங்க எப்படிதான் இருக்கணும்? அதுக்கு கீழ்ப்படிறவர்களாக தான் இருக்கணும். நாம் என்னைக்குமே யாரை ரோல் மாடலா எக்ஸாம்பிளா வைக்கலாம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைக்கலாம். அவரை பார்த்து நம்மளை கிளீன் பண்ணிக்கும் பொழுது நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெட்டர் பர்சனா மாற முடியும். அதனாலதான் இந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஆக்சுவலி வெளியில தான் கண்ணாடி மாதிரி இருக்கு, தண்ணீர் தொட்டிக்குள்ள நிச்சயம் என்ன இருக்கணும்? தண்ணீர் இருக்கணும் இல்லையா? அதுல கழுவாம நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உள்ள போகவே முடியாது. சோ தண்ணி எதை குறிக்கும் அப்படிங்கறத எபேசியர் அழகா சொல்லுது பாருங்க. 5:26 வாசிக்கலாம். எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம்னா தண்ணீர் சுத்தமான தேவனுடைய வேத வாக்கியங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தவறான குணலட்சணம் இருக்கா? நிறைய கோவம் வரும். நிறைய கோவம் வருதா? தவறான குணலட்சணம், குறைச்சிக்கணும். அந்நிய காரியங்கள்ல தலையிடக்கூடிய விஷயம் நமக்கு தேவையே இருக்காது, வேற யாரை பத்தின விஷயமா இருக்கும். நாம போய் என்ன பண்ணிட்டு இருப்போம்? சில நேரம் மூக்கு நுழைச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல யாரோ சொன்ன சில அறகுறையான விஷயங்களை கேட்டு யாரை பத்தியோ அவதூறா என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா பரப்பிட்டு இருப்போம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத சில குணலட்சணங்கள். இதெல்லாம் வசனம் படிக்க படிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாம கம்ப்ளீட்டா நம்மள சுத்திகரிச்சுட்டே வரணும். இப்ப இந்த கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது டீப்பா பர்சனலா நீங்க கவனிக்கும் பொழுது நமக்குள்ள சில மனமாற்றங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஏற்பட்டிருக்கணும். இல்லைன்னா இது ஜஸ்ட் சண்டே உட்கார்ந்து கேட்டுட்டு போற ஒரு சடங்கா தான் மாறிடுமே தவிர நமக்கு அதுல எந்த ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப கிளீன் பண்ணதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த என்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னா கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்ட அந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை குறிக்குது அந்த முதல் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஏன்னா பலிபீடம் பார்த்தாச்சு, தண்ணி தொட்டி பார்த்தாச்சு, பிரகாரத்துல இருந்து இப்ப உள்ள எங்க என்ட்ராகணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராகணும்னு பார்க்கிறோம். அப்ப இந்த என்ட்ரன்ஸ் யாரை குறிக்குது அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் நமக்காக அவர் எடுத்துட்ட ஞானஸ்நான உடன்படிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். எவ்வளோ மீனிங்ஃபுல்லான வசனம் பாருங்க. இந்த வசனத்தை சும்மா படிச்சா புரியாது, அதான் ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. ஆகையால் சகோதரரே, நாம எங்க போறதுக்கு?
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு வசனம் அதான் சொல்லுது. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். படிக்கும்போது எந்த திரை நமக்கு என்ன ஆகாது, ஆக்சுவலி புரியாது. இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்படின்னா ஒரு புது மார்க்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னா 30 வயசுல உண்டு பண்றாரு. எப்போ? தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்த பொழுது. நம்ம தெரியல உட்கார்ந்துருக்கக்கூடிய எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்? கரங்களை உயர்த்துங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கடைசியா ஒரு பாடம் இருக்கு, ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த அடிப்படை வேதாகம வகுப்புக்கு எல்லாமே கடைசி கிளாஸ் என்ன அப்படின்னா, அந்த கிளாஸோடைய நேம் வந்து பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இருக்கும். அதில் டீப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கவனித்து பார்க்கலாம், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு. அப்போது இதெல்லாம் கேட்டு நம்ம பேப்டிசம் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ கை தூக்கின எல்லாரையுமே என்ன பண்ணலாம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் கவனிக்கலாம், சந்திக்கலாம், நிறைய விஷயங்களை கூர்ந்து தியானிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எடுத்த பேப்டிசமை நாமளும் எடுத்தாதான் உள்ள எங்கே போக முடியும் அப்படிங்கிற இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போக முடியுங்கிறத சொல்லுது. அப்போ இப்ப பேப்டிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உள்ள போனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அசுத்தமான எந்த காரியங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார செஞ்சிடவே கூடாது. நம்ம லைஃப் இனிமே நாம நினைச்ச மாதிரி என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வாழக்கூடாது. 2026 எல்லாத்துக்கும் நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ், கோல்ஸ், நிறைய ஆசைகள் இருக்கா? இப்படிதான் என் அடுத்த வருஷம் போகணும்னு உங்களுக்குள்ள என்ன வேணா ஆசைகள் மைண்ட்ல இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து போல உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா வாழ்க்கையில? என்ன பிரதர் 2026 இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள சாக்ரிஃபைஸ் அது இதெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா பரலோகம் கிடையாதுங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைகள்ல நாம நிறைய சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். அததான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 50:5 வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். உள்ள வரணும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளனா நாமளே என்ன பண்ணிருக்கணும்னா கிளீன் பண்ணிருக்கணும். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பரிசுத்தவான்கள் அப்படின்னா ஜஸ்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு சப்ஜெக்ட் பேசுறது இல்லை. ஒயிட் ஷர்ட் போட்டவங்கலாம் இன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் இன்னைக்கு சென்னையில் எத்தனை பேர் இருப்பாங்க? இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. அப்ப என்ன கிளியரா சொல்ல வரோம் அப்படின்னா, ஜஸ்ட் போடுற அங்கிகளை வச்சு என்ன பண்ணிட முடியாது, நாம ஒருத்தவங்க பரிசுத்தவானாலேங்கிறத முடிவு பண்ணிட முடியாது. பலியினாலே அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்களோட தேவனோட உடன்படிக்கை பண்ணுனா அவங்கள சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தவான்களை என்ன பண்ணுங்க என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ நம்ம யோசிக்கணும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம பிரியமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு. ரோமர் 12:1 வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்குண லட்சணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கழுவிட்டு சுத்தமா வரணும். உதாரணத்துக்கு இதெல்லாம் செய்யாம இந்த குணலட்சணங்களை தான் மாத்திக்காம சண்டே மார்னிங்கும் ஈவினிங்கும் பிரேயருக்கு போனா அது புத்தி உள்ள ஆராதனையா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜஸ்ட் சண்டே சர்ச்சுக்கு போறதுனாலயோ ஈவினிங் கிளாஸுக்கு போறதுனாலயோ என்னங்க பிரதர் கிளாஸுக்கு கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திட்டுறதுக்காக இல்லை, நம்ம சிந்திக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட். இது ஜஸ்ட் சர்ச்சுக்கு போறதுனால நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் ஆயிடுவோமானா மாற்றமே நடக்காது வாழ்க்கையில். நாம் என்ன பண்ணணும்னா கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருந்தா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராகும் போது ரொம்ப பரிசுத்தமா என்ட்ராகலாம். ஒருவேளை சின்ன உதாரணத்துக்கு கேட்கிறேன், இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராகும் போது ஒருவேளை அழுக்கோட அந்த பிரதான ஆசாரியன் போயிட்டா என்ன தண்டனை? மரண தண்டனை. அப்ப சரி என்ன தப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம செய்யற துணிகரமான பாவங்கள் இருக்கு இல்லையா, அது தேவனுக்கு என்னைக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். நரகம் இல்லைங்கிறத பார்த்துட்டோம், நாம நினைச்ச மாதிரி நரகம் வேதாகமத்துல சொல்லப்படலைங்கிறத பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த அடுத்த புது வருடத்துக்குள்ள நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா துர்குணலட்சங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு என்று நம்ம எல்லாத்தையும் விட்டு விடணும். தேவனுக்காக இல்லை,
நம்மளுடைய ரட்சிப்புங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படியெல்லாம் அசுத்தமா இருந்தா அவர் என்ன பண்ண மாட்டார், எப்போதுமே கிட்டையே சேர்க்க மாட்டார். அப்படின்னா ஒரு தூசி துரும்பு கூட மேலே படாமல் நம்மளை பார்த்துப்பார். அடுத்த வருஷம் ஒருவேளை நாம் அவருக்காக நல்ல நல்ல கேரக்டர்ஸை மட்டும் வச்சுட்டு கெட்ட விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து அகற்றிட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். கலாத்தியர் 3:27 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களோ அத்தனை பேரும் நீங்க இப்ப யாரை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாருன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்க பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போன எல்லாருக்கும் இன்னைக்கு கிறிஸ்து தான் ட்ரெஸ், அவரை தான் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒழிந்து போயிடும். அதான் பழையவைகள், பழைய கேரக்டரு, தவறான சிந்தை, எண்ணம், ராங் ஆட்டிடியூடு எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா ஒழிந்து போகணும். எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா புதிதாகணும். அதை தான் நமக்கு என்ன பேர் கொடுக்குறார் அப்படின்னா, இப்படி வச்சுக்கலாமா, இத்தனை நாள் என்ன பார்த்தோம், கிறிஸ்துவின் மணவாட்டி சபை 1,44,000 பேர், நிறைய டைட்டில் இருக்கு. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான டைட்டில் என்ன அப்படின்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களோ அவங்களுடைய பேர் என்னங்க, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் இருக்கும். அப்ப நமக்கெல்லாம் என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னா நியூ கிரியேஷன், பெட்டர் பர்சனா மாறணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாமே புதுசா மாறணும் அப்படின்னு. சரிங்க பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சுத்திகரிச்சுட்டு பலிபீடத்தை பார்த்து கிராஸ் பண்ணி சுத்திகரிச்சுட்டு பரிசுத்தமா உள்ள வரும்பொழுது நமக்கு என்ன பிரதர் கிடைக்கும், இப்படி பரிசு ஸ்தலத்துக்குள்ள வந்தா அப்படின்னா உள்ள வந்தா அருமையான சாப்பாடு கிடைக்கும். எங்க கிடைக்கும், அங்க உள்ளர மேஜை இருந்ததுங்களா, மேஜையில பொன் அந்த ஒரு பூச்சி செய்யப்பட்ட சித்தி மரத்தினால செய்யப்பட்ட இந்த ஒரு அப்ப மேஜை, இந்த மேஜை மீது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பங்கள் இருந்தது. எத்தனை அப்பம் இருந்தது, 6 அப்பம். 7 5 5 7 6 அப்பங்கள் இருந்தது. ஏன் 6 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான கேள்விக்குண்டான க்ளூ உங்க பைபிளுடைய முதல் பேஜ்ல இருக்கு. பைபிள் யாரும் எடுத்துட்டு வரலீங்களா? படைப்பா பைபிள் நீங்க பார்க்காமே சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது, 6 சொல்லிட்டேன். பைபிள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டேன். 6 நாள் 12 கோத்திரம். அப்ப இன்னும் என்ன பண்ணலன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி பார்க்கல. யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தா க்ளூவாவது. எத்தனை புஸ்தகங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா, தேவன் நாம வாசிக்கணும் நமக்கு கொடுத்துட்டது ஜஸ்ட் 66 புக்கு தான் இல்லையா? அதை மீறி இருக்கிறது எதுவும் தேவன் நமக்கு என்ன பண்ணல, ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கையில சத்தியமா அனுமதிக்கல. அதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன் 6 அடுக்கி இருக்குன்னா, நியூ டெஸ்டமெண்ட்டும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு வெறும் 66 புக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இடை செருக்கப்பட்ட அந்த அடிஷனல் வசனங்கள் வேர்சஸ் எதுவுமே சாப்டர்ஸ் எதுவுமே என்ன இல்லைன்னா தேவனுடைய டிவைன் பிளான்ல இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான இது ஒரு எக்ஸாம்பிள். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இது மாதிரி 1000 சீக்ரெட்ஸ் இருக்கு. அதான் நான் சொன்னேன், கண்டினியூஸ் ஸ்டடியா பாத்தீங்கன்னா இது 2 வருஷம் போகும், போரே அடிக்காது. ஜஸ்ட் அந்த ஒரு வெள்ளி கொக்கி இருக்கு இல்லையா, அதோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதோட அளவு இருக்கு இல்லையா, அதுல ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. உள்ள 2 பில்லர்ஸ்க்கு பிட்வீன்ல ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதுல சில ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர்கள் பத்தி உள்ள இருக்கு, நிறைய டீப்பான டாக்டரின்ஸ் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பரிசுத்தமா உள்ள வந்தா உண்மையான இந்த 66 புஸ்தகத்துல இருந்து வரக்கூடிய இந்த உண்மையான சத்தியத்தை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 4:4 வாசிக்கலாம். மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஜஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு தான் என்ன பண்ண முடியும், உள்ளர போக முடியும். சில பேருக்கு இந்த அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சீடி போட்டுட்டு இருந்தேன், நான் ஆற்றங்கரையோட விளையாண்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரியாலாம் சத்தியம் கேட்டுட்டு அப்படியே பரலோகம் போயிடலாம்னு நினைச்சிங்கன்னா
அவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாமளும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்னைக்குமே மனுஷர்கள் பேசக்கூடிய கட்டுக்கதைகளுக்கும் அந்த வியாக்கியானங்களுக்கும் விளக்கங்களுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம செவியை சாய்க்கவே வேணாம். சாய்க்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போகும்போது அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டு போற மாதிரி. அவுட் சைட் ஃபுட்டு ஒத்துக்குமா? எல்லா டைமும் ஒத்துக்காது, கலப்படம் நிறைய இருக்கும். உள்ள போனீங்கன்னா அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கே. ஏன்னா தேவன் கொடுத்துட்ட வசனங்கள் உண்மையானது. இன்னைக்கு ஆனா அப்படி நடக்கிறது இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதை மட்டும்தான் சாப்பிடணும். இதை மட்டும் சாப்பிட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, உள்ள போயிட்டு அருமையான ஒரு ஃபுட்டை ருசி பார்த்து அடுத்த ஒரு பாட்டுக்குள்ள தேவனை நோக்கி போறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னா உற்சாகமாக ஓட முடியும். இப்படி ஒருவேளை நாம அப்படி உண்மையான சத்தியத்தை சாப்பிட்டா நாமளே வெளிச்சமா இருப்போம். உள்ள பொன் குத்து விளக்கு இல்லையா, வெளிச்சம். ஏன்னா இந்த மேலையில் உள்ள அப்பங்களை சாப்பிட்ட பிற்பாடு அடுத்து என்ன ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பொன் குத்து விளக்கு. ஜஸ்ட் குத்து விளக்குல இருந்து மட்டும் வரக்கூடிய ஒளிகள் கிடையாது. நாமளே எப்படிதான் இருக்கோங்கிறத மத்தேயு 5:16 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஈவினிங் இங்க உட்கார்ந்து இந்த 6 அப்பங்களை கேட்டுட்டு ஒருவேளை நாம அடுத்த வாரம் திரும்பியும் அகைன் காலையில வேற எங்கேயாவது போயிட்டு இந்த 66 கேட்கலாம வேற ஏதாவது கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போன என்ன கிடைக்காது அப்படின்னா இந்த வெளிச்சம் என்னைக்குமே கிடைக்காது. இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் நம்ம பாக்குறோம். இந்த கிளாஸஸ் நடத்துறது யாரையோ கன்வெர்ட் பண்றதுக்கு, யாரையோ டார்கெட் பண்றதுக்கு, யாரையோ இங்க இருந்து பிரிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை. தேவன் கிட்ட போய் சேரணும் நாம அப்படின்னா உண்மையான சத்தியம் எது, பொய்யான அசத்தியம் எதுங்கிறத வேறு பிரித்து காட்டணும். அப்பாவும் பையனும் ஒண்ணுன்னு சொல்லி நீங்க காலையில போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பாடத்தை கேட்டு வந்துட்டு அப்பாவும் பையனும் வேறங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம்னு சாயங்காலம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா தேவன் நிச்சயமா அதுக்கு என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா பதில் தர மாட்டார். நாம எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். இப்படி ஒருவேளை இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உண்மையா ஒளி வீசுறோம் அப்படின்னா நம்முடைய ஜீவ பலி எப்படி இருக்குமா, தேவனுடைய பார்வைக்கு சுகந்த வாசனையா இருக்குமா. பரிசுத்த ஸ்தலத்துல நம்மளுடைய அந்த ஒரு தூப வர்க்கம் இருக்கு இல்லையா, தூப பீடத்துல இருக்கக்கூடிய தூப வர்க்கம், நம்மளுடைய பலிகள் அதனுடைய வாசனை எங்க போகணும் அப்படின்னா அங்க எப்படி பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஆரோன் போறதுக்கு முன்னாடியே உள்ள டிராவல் ஆகி போகுது. அந்த ஒரு சுகந்த வாசனை நம்முடைய பலியின் மூலமாகவே அதை அடுத்து உள்ள நம்மளை எங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்மை எடுத்து போகணும். அப்ப இயேசு கிறிஸ்து பலி செலுத்தினாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அருமையான சுகந்த வாசனையான ஒரு பலியை ஏற்படுத்தி செலுத்தி இயேசு கிறிஸ்து அழகா நமக்கு ஒரு ரோல் மாடல் காட்டினாரு. எபேசியர் 5:2 வாசிக்கலாம். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மாதிரி சுகந்த வாசனையா நம்ம வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துல நம்முடைய ஒர்க் ஆக்சுவலி ஓவர். ஆனா அடுத்தது எங்க உள்ள போகணும் தேவனை பார்க்கறதுக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் அது யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். மொதல் ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்ட மாபெரும் வாய்ப்பு மொதல் என்ட்ரன்ஸ். ரெண்டாவது என்ட்ரன்ஸ் என்ன? இங்கே உள்ளர போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாய்ப்பு. இது என்னன்னு பார்த்தோம், ஞானஸ்நான உடன்படிக்கைன்னு பார்த்தோம். அடுத்தது டைரக்டா உள்ள போக முடியுமா அப்படின்னா எப்படி பலி செலுத்தப்பட்ட அந்த ஒரு மிருகம் உள்ள போகாதோ அதனுடைய பலியினுடைய அந்த சுகந்த வாசனை தான் உள்ள டிராவல் ஆகி போகுதோ அது போல இந்த மூன்றாவது அந்த ஒரு என்ட்ரன்ஸ்குள்ள போகணும், அந்த தேர்ட் கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா நாம அப்படியே போக முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எபிரேயர் 6:18 வாசிக்கலாம். எபிரேயர் 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்.
இந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் நாம் நம்முடைய டீப் ஸ்டடியில பார்க்கலாம். டைரக்டா 19th verse வந்துருங்க நீங்க. 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. திரைக்குள்ள போகணும் நாம அப்படின்னாலே நம்முடைய லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சத்தியத்துல. இதே மாதிரி ஒருத்தர் கான்பிடென்ட்டா ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்போஸ்தலர்கள்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரா? அந்த 2வது வசனம் பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியுமான திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கு. திரைகள் வருது, யோசிச்சு பாருங்க எப்படி அழகா வசனத்தோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பவுல் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் என்ன பண்ண, நான் விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் என்ன பண்ணிருக்கு எனக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிற சொல்லும் பொழுது நாம இந்த மாதிரியான ஒரு ஃபெய்த்துக்குள்ள இருந்தாதான் நம்மளால மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும். போகிற இடத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் அப்படின்னா, என்னைக்கு ஞான ஸ்நானத்துல நாம உடன்படிக்கைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து உள்ள என்ட்ராகிறோமோ, நாம எங்கெல்லாம் போறோமோ கூட வர எல்லா இடத்துலயும் இங்க யார் டிராவல் பண்ணுவா உள்ள எல்லா இடத்துலயும்? ஆசரிப்பு கூடத்துல லிட்டரலா கேட்கிறேன், யார் டிராவல் பண்ணுவா கூட கூட? பிரதான ஆசாரியன் வருவார் இல்லைங்களா? அது போல லிட்டரலா இன்னைக்கு நம்ம கூட யார் வரப்போறா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார். வசனம் இருக்கா? வசனம் இருக்கு. எபிரேயர் 4:15-16 வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். வசனம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்க பார்க்கணும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் வந்து யார் இருக்கா? நமக்கு இருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே யாருக்கு இருக்கா? நமக்கு இருக்கிறாரு. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா எங்க போகணுமா? கிருபாசனம் எங்க இருந்தது? இங்க பிரதான ஆசாரியன் கிருபாசன தண்டை. நீங்க யோசிச்சு பாருங்க வசனம் எவ்வளவு அழகா மேட்ச் ஆகுது, ரிலேட் ஆகுதுங்கிறத. இப்படி நாம டிராவல் உள்ள என்னைக்கு ஞானஸ்தானத்துல நம்மள ஒப்பு கொடுக்குறோமோ போற கூடவே நம்ம கூட கையை பிடிச்சிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம் கூட நமக்கு துணையா வராருன்னு சொல்லி கூட பாக்குறோம். இதெல்லாம் ஞாபகார்த்தம் இல்லையா? உள்ள போன பிற்பாடு உள்ள நமக்கு என்ன கொடுப்பார் தேவன் அப்படின்னா, எங்க இருந்து பேசுறாரோ அங்க அந்த ஜனத்துக்கு உண்டான அங்க நடந்த ஒரு சில காரியங்களை தான் உள்ள அடையாளமா வச்சிருக்காரு இல்லையா? அப்ப சொல்லப்பட்ட கற்பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இல்லையா? அப்ப தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள் இன்னைக்கு என்னென்னங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம உள்ள போகணுமா? போறதுக்கு கூடவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைபிடிச்சு நம்ம நடத்தி கூட்டிட்டு போறார் அப்படின்னா, உள்ள போய் நம்ம தேவனை பார்க்கும் பொழுது அங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்களோட லைஃப்ல வந்து ஞாபகார்த்தமா சில விஷயங்கள் கொடுத்திருந்தார். இந்த 3 ஐட்டங்கள் இருந்ததா? கற்பலகைகள், துளிர்த்த கோல், மண்ணா வைக்க பொற்பாத்திரம். நாளைக்கு ஒருவேளை நாம ஒரு உன்னதமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய காலத்துல ஒரு 3 பொருட்கள் அங்க உடன்படிக்கை பெட்டியில இருந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நாம ஒருவேளை புது சிஷ்யா மாதிரி சபையா நாளைக்கு மாறி மகிமை அடைஞ்சிட்டோம், கிறிஸ்துவோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்ப உலக ஜனங்களுக்கு தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரம் பாடம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்துட்ட கற்பனைகள், நமக்கு கூட தேவன் ஏற்படுத்தின இந்த ஒட்டுமொத்த உடன்படிக்கை, நமக்கு தேவன் கொடுத்துக்கிட்ட அந்த இன்னைக்கு கொடுத்துட்ட அங்கீகாரம், நமக்காக தேவன் கொடுத்துட்ட இந்த மறைவான மன்னா, இது எல்லாமே கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளவு அழகா என் பசங்க கேரக்டர் காட்டியிருக்காங்க பாரு பூமியில அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய லைஃபை நாளைக்கு எப்படி காட்டுவார் தேவன் அப்படின்னா, இந்த 3 பொருள்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததா காட்டுறாரு இல்லையா? அது போல நம்ம வாழ்க்கையில கொடுத்தது எல்லாத்தையுமே தேவனுடைய ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அழகா படம் போட்டு காட்டுவார். இன்னைக்கு நாம இஸ்ரேல் ஜனங்களை வச்சுட்டு பார்த்துட்டோம். அதான் சொல்றாரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒருவனும் கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை. அப்ப இந்த ஊழியத்தை நாம செய்யறோம் அப்படின்னா
நாம டைரக்டா எங்க போக முடியும் அப்படின்னா, டைரக்டா இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது அழகா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எப்படி அங்க ஆரோன் அங்க தேவனோட இருந்து அந்த பலிகளை ஏறெடுத்தாரோ, அது போல நம்மளாலையும் அங்க உள்ள போயிட்டு தேவனோட என்ன பண்ண முடியும்னா வாசம் பண்ண முடியும்னு பாக்குறோம். இப்ப ஆசரிப்பு கூடாரம்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்குங்களா? அதுல நமக்கு என்ன பாடம்? ஸோ நாம எப்படி தேவனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பனை எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். கேட்ட பாடங்கள் சத்தியங்களை மனதில் நிறுத்தணும். தேவன் இந்த 2025 இந்த வருஷங்களில் நமக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அநேக பிளெஸிங்ஸ் அனுமதிச்சிருக்கார். நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்றது இல்லைன்னா, தேவன் கொடுத்துட்ட இந்த அருமையான வாழ்க்கைக்கே நாம் என்ன பண்றது இல்லை அப்படின்னா நன்றி எடுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை வரும்போது தான் போய் தேவன்கிட்ட நிற்கிறோமே தவிர, நாம இந்த தேங்க்ஸ் கிவிங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றது இல்லைன்னா சீரியஸா எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான அருமையான சத்தியங்களை தேவன் நமக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இங்க எவ்வளவு காலி சேரிஸ்ன்றது பாருங்க. ஆனா இங்கேயே இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நியூ இயர் திருவிழான்னு ஒரு பேனர் வச்சிருந்தா இந்த ஹாலே பத்தாது. ஆனா தேவன் அப்படி கூட்டம் கூடுறது என்ன பண்றது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. உண்மையான சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அது 2 பேரோ 3 பேரோ இலவசமா அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது தேவன் அதுல அந்த ஒரு ஊழியத்துல பிரியப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பாடங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இனியும் இது தொடரும். அப்ப நமக்கு என்ன பாடம் இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் அந்த செட்டப்ல அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துர்குணலட்சணங்களையும் விட்டுட்டு நாம ரொம்ப இன்னும் ஒரு பெட்டர் பர்சனா என்ன பண்ணலாம்னா 2026க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். நாம நல்ல கேரக்டர் காட்டி தேவனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நமக்காக இறங்கி வருவாரா மாட்டாருங்களா? நிச்சயமாக செய்வார். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகப்படியான, இன்னும் அதிக உற்சாகமான, அநேகமான தேவனுடைய அந்த வார்த்தைகள் நாம் கேட்பதற்கு தேவன் அடுத்த வருஷம் நமக்கு கிருபை பாராட்டுவார். நம்முடைய அனுதின ஜெபங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொறுமையாய் கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பட் ஆனா ஒரே ஒரு கேள்வியோட கூட இந்த பாடத்தை முடிக்கிறேன். நாம அடுத்த வருஷத்துக்குள்ள போகணும் அப்படிங்கும் பொழுது நம்ம பெட்டர் பர்சனா மாத்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நம்ம இன்னும் நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, அதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம், படிக்கிறோம், நிறைய வசனங்கள் கேட்கிறோம். ஆனா நமக்கு எதிரி யாரு? ரொம்ப மெச்சூர்டான பதில் இது ஆக்சுவலி. ஆனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கா. யாரு? இப்ப அடுத்த வருஷம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு ஸ்ட்ராங்கா ஓடணும் அப்படின்னா, சாத்தானுக்கு யார் எப்படிங்கிறது தெரியும், யாரை எப்படி கவுக்கிறதுன்னு தெரியும், யாருக்கு எதை ஆசை காட்டுறதுன்னு தெரியும், யாருக்கு என்ன ட்ராப் வைக்கிறதுன்னு தெரியும். ஆனா அவனோட அந்த வலையிலேருந்து சிக்காம நம்ம ஓடணும் அப்படின்னா நமக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய எதிரியை பத்தி தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னைக்குமே எதிரியை வீழ்த்த முடியும். அப்ப அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, சாத்தான் யுவர் அட்வர்சரி, எதிராளி ஆகிய சாத்தான் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியூட்டிஃபுல்லா வசனத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சாத்தான்ற ஒரு விஷயம்னா என்ன, வசனம் என்ன சொல்லுதுங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம இன்னைக்கு பார்க்கல, அடுத்த வாரம் பார்க்கலாம். உற்சாகத்தோட தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வரலாம். ஸோ தட் நாம இன்னும் நம்முடைய எதிரி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ரொம்ப அழகாக உற்சாகமா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தில் நம்ம பிரயாணிக்கலாம். பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.